எல்லாத்தையும். இப்போ மயிலிறக போட்டிருந்தார். மயிலிறக ஏன் போட்டிருக்காண்டா காமத்தை வென்றவன் அர்த்தம். அப்போ மயில் ஒன்று தான் இணையாமல் குழந்தையை கொண்டாடும். அது அந்த உயிர் உற்பத்தி பண்ணுற இதை கக்கும், மற்ற பெண்மயில் விழுங்கும், அது கருத்தரிக்கும். அதனால தான் மயிலிறக வச்சிருக்கிறார் காமத்தை வென்றவன் உண்டு. ஆனால் பலருடன் டான்ஸ் ஆடி இருக்கார். அது அவன் விருப்பம். அவர்கள் யாருன்னு கேட்டால் கோபியர்கள். அவர்கள் யாருன்னு கேட்டால் அப்போ முனிவர்கள் தேவர்களாக இருந்தவர்கள் இறைவனை கட்டி பிடிக்கணும், கொஞ்சோணும், அவரோட கழிப்பாடம் டான்ஸ் ஆனதுக்கு. அப்போ அங்கே சொல்கிறார், இப்போ கொஞ்சம் எனக்கு வேலைகள் இருக்கு, இப்போ இல்லாது நான் பூமிக்கு கிருஷ்ணாவதாரம் எடுப்பேன், அங்கே நீங்கள் கோபியர்களாக பிறப்பீர்கள், அங்கே நீங்கள் என்னை கட்டி பிடிக்கலாம், டான்ஸ் ஆடலாம், எல்லாம் செய்யலாம். அப்போ அவரை கட்டி தழுவினவர்களோ டான்ஸ் ஆடின எல்லாருமே முனிவர்களும் யோகிகளும் கோபியர்களாக பிறந்ததாகவும் வரலாறு இருக்குது. சரியோ? அப்போ அப்படிப்பட்ட பரமாத்மனை தவறாக கதைப்போலும் இருக்கணும். அர்ஜுனனே கிருஷ்ணன் அர்ஜுனனே கிருஷ்ணனை தவறு வச்சுக்கேன்டா விஸ்வரூபம் பார்த்த பிறகு மனித மைண்ட், ஹியூமன் மைண்டுன்றது அது கேள்வி வைக்கும். அதான் ஞானக்கண்ணுக்கு தான் தெரியும், பூனைக்கண்ணுகளுக்கு தெரியாது கடவுளை. அப்போ இன்றைக்கு நிறைய பேருக்கு பூனைக்கண், ஞானக்கண்ணத்தை திறவங்கும். ஞானக்கண்ணன்று திறக்கிறது தான் அந்த தேடை என்றது. அதே ஓப்பன் ஆக்கி கொடுக்குறாரு. என்ன பேர் ரஞ்சிதா காண்ட அண்ணன், அவர் என்ன நானும் பேருங்களோட ரஞ்சிதாண்டா ஞாபகம் வருது. ஏன்னா நிறைய பேர் அப்படித்தான் அவரை சொல்லினோம். அவர் அந்த நல்ல காரியங்களும் செய்கிறேன். அப்போ அப்படி நிறைய இடங்கள் இருக்குது, தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணுற இடங்கள். அங்கே போகும் அவரும் ஏன் நான் மன்னிச்சு கொள்ளணும். அவற்றை சிஷியர்கள் விசுவாசிகள் இருப்பியல் அவரை சொன்னா தான் அவரை தெரியும். ஆனால் அந்த விஷயம் மட்டும்தான் மக்களுக்கு தெரியலையே. அவர் இந்த தேர்ட் ஐ ஓப்பன் பண்ணுறது தெரியலை. இவ்வளோ பேர் குத்தி முடியணும் தேர்ட் ஐ ஓப்பன் ஆக. இப்போ சில பேருக்கு 10 வருஷங்களோட எடுக்குது இந்த தேர்ட் ஐ ஓப்பன் ஆக. ஆனால் அவர் கொஞ்சம் நேரத்துலேயே ஆக்கள் ஓப்பன் பண்ணி விடுறாரு. அப்போ உங்களோட பார்வைகள் அதாவது கழுகு பார்வையாக மாறும். புழு பார்வையில் இருந்து சாதாரண பூனைக்கண்ணில் பார்த்தா புழு பார்வை இப்படி தான் தெரியும். இந்த தேர்ட் ஐ ஓப்பன் ஆச்சுன்னா கழுகு பார்வை, மேலே இருந்து ஒரு கழுகு எப்படி பார்க்குமோ அப்படி பார்க்கலாம், விஷயங்களும் உங்களுக்கு உண்மை தெரியும். ஸோ எங்கே எல்லாம் தேர்ட் ஐ ஓப்பன் ஆக முடியுமோ அங்கங்கே போய் நீங்கள் ஓப்பன் ஆகிக்கொள்ளுங்க. உங்களுக்கு சரிதானே, அது தன்மை தெரிஞ்சது உங்களுக்கு ஒரு மாதிரியோட. சரி, ஓகே. அப்போ இப்பேற்பட்ட தத்துவங்களை கொண்டு வந்த விசப்பால் கொடுத்த பூதைக்கு மோட்சரை கொடுத்தார் கிருஷ்ணர். அப்படியானவர்களையே தப்புகளை கண்டுபிடிக்கணும். யாருக்காக வந்தாரோ அதே மக்கள், அது மாதிரி தான் இப்பையும். அப்போ அவர் வெறைய கேடு என்னண்டுச்சுன்னா அப்படி இருந்துச்சுன்னா இப்படியெல்லாம் சொல்லி கடைசியாக விமன் என்ன பேர் திருதராட்டின மனைவி கண்ணை கட்டியிருந்தவா காந்தாரி பத்தினி. அப்போ அவள் சாபம் கொடுக்குறா, நீயும் எந்த பிள்ளைகளை சாவடிச்சு போட்ட அவர் தர்மத்தில் இல்லாண்டாண்டு விளங்க இல்லை. யாரும் அப்படித்தானே, யார் பாப்பினோம் அப்படித்தான். அதை பண்ணி இப்போ தர்மத்துக்காக இருக்குது. தண்டை பிள்ளை கொண்ட செஞ்சுட்டா எதிராக தான் இருப்பினும் மொழியை தண்டை பிள்ளை என்ன செஞ்சாண்டு யோசிக்கல தானே. அதுதான் நிறைய இடங்களில் குடும்ப பிரச்சனைகளும் காரணம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தண்டை பிள்ளையில தவறுன்னு சொல்லி திருத்தி விட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு 2 சைட்லேயும் எந்த பிள்ளையில பிள்ளை இல்லையாண்டு தண்டை பொம்பளை விட்டு வச்சுக்கிறதும் எந்த பிள்ளையில பிள்ளைண்ட மாம்பழை விட்டு வச்சுக்கிறதும் தான் நிறைய பேர். அப்போ இப்படி 2 குடும்பமும் ஒரு கல்யாண வீட்டில் எப்படி சந்தோஷமாக இருந்தினமோ, சில வீட்டில் பொம்பளை வீட்டுக்காரர் சந்தோஷமாக இருப்பினோம், ஆனால் சில இடத்த கவலையாக இருக்கணும், நிறைய சீதனத்தை கொடுப்பினோம். இப்போ மாப்பிள்ளை வீட்டுக்காரவர்கள் ஹாப்பியாக இருப்பினோம். எப்படியோ கடைசியாக அந்த பிள்ளை கல்யாணம்னு தாலியறைக்க வாழ்த்துவினோம், சிலவங்கள் கும்பிடுவினோம். அந்த மாதிரி எப்பவும் இருக்கணும்ட்டா 2 குடும்பம் தான் பிரிஞ்சு இருக்கவே சேர்த்து வைக்கணும். காசுகள் பண்ணைக்க சந்தோஷம் வாங்கி போட்டு சுவாகா பண்ணிவிட்டு பிறகு பொடியன் மனுஷியை கலைச்ச உடனே இல்லை அவன் இந்த பிரச்சனை அவன் 2 பேரும் தான் பாப்பினோம்னு சொன்னால் அது இயற்கையில் அது எங்கே நடந்தாலும் சரி. சரியோ, அதை பார்த்துக்கொள்ளுங்க, 2 இல்லை. அப்போ ஸோ சில இடங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், இந்தியாவில் ஒரு கேஸ் உண்டு. புருஷங்காரன் காசுகள் எல்லாத்தையும் வேண்டி வீடுகளையும் வேண்டி போட்டு இப்போ நீ வேண்டாம், அப்போ சரி எந்த காசையும் வீட்டை தாண்டா சிச்சி நான் தர மாட்டேன்னு இருக்கணுமா. மாறியும் இருக்குகள் சில அடாத்த பொம்புளிகள் வேறு புருஷனை வச்சு கொண்டு புருஷனை அடித்து கிளைக்கிறவருக்கு இப்படி கணக்கு அதுகளுக்கு வேணும் அமைப்பேன். அப்போ கடைசியாக அப்போ கிருஷ்ணன் என்ன செய்கிறான்னு சொன்னால் ஆணிலே நல்லவர்கள் இருக்கணும், கெட்டவர்கள் வைக்கணும், பெண்ணிலே நல்லவர் இருக்கணும், கெட்டவர்கள் வைக்கணும். எந்த நண்பனை ஒரு முஸ்லீம் பிள்ளையை மாற்றிட்டு அவன் முஸ்லீம் சமூகத்தையே கூடான்னு சொல்லி வீடியோ போட்டு காட்டிக்கொண்டு தெரிஞ்சான். சரி, அப்போ அவருக்கு போதுச்சுன்னா அவர் கேட்கல. அந்த ஒரு சமூகத்தில் இப்போ எனக்கு சூப்பர்வைசராக இருந்தவர் ஒரு முஸ்லீம் சார், டாக்டர் நசீர். அருமையான மனுஷன், அருமையான சார். இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகணும்னு ப்ரேயரெல்லாம் பண்ணுவேன். அப்போ எல்லா சமூகத்திலும் நல்லவர்கள் இருக்கிறார்கள், சரிதானே. அப்போ அந்த நண்பனுக்கு அதை விளங்கப்படுத்த கேட்கல. ஆனால் அந்த நண்பனில் நல்ல குணங்களும் இருக்குது. இப்போ என்னை பற்றி இருப்பில் சொன்னாராவது எதிர்த்து சண்டை பிடிச்சிட்டு என்னையும் கூட்டி கொண்டு போய் அவரை கேட்பார், நீ ஏன் இப்படி இவனை படிக்கணும். அவர் கெமிஸ்ட்ரி ஆசிரியர், இளமையின்ற மறு வீரை கொண்டவர். அப்போ அவங்களுக்கு யார்கிட்ட தெரியும், சரிதானே. அப்போ என்ன சொல்ல வர்றாண்டா அந்த ஒரு ஆள்கிட்டையே 2 குணமும் இருக்குது, நல்லதும் இருக்குது கூடாது இருக்குது. இப்போ என்னட்டே நல்லதும் கூடாமல் இருக்குது. அப்போ ஒரு சமூகத்தில் ஒரு சமூகம் கெட்ட சமூகம் வந்து இல்லை எங்கேயுமே, ரைட். அப்போ அந்த கிருஷ்ணர் அவள் சாபம் கொடுக்குறா, நீ இவ்வளோ பேரையும் கொண்ட நீ
அதனால் வந்து நீயும் இந்த ஜாதவ குலவும் அழியணும். அவர் பெருவிரல் இருக்குது தானே, கால் பெருவிரல் அம்ப வேண்டி ஜாதவங்களால் அழிஞ்சு அந்த சாபத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். சரிதானே? அப்போ அவர் வரைக்குள்ள வந்து எல்லாரும் கடவுள்னு தெரியாது. ஆக 5 பேருக்கு தான் தெரியும். அதில் கொஞ்சம் கூட பழங்கினா அர்ச்சுனன். அப்போ அர்ச்சுனன் வந்து கிருஷ்ணர் சொல்கிற எல்லாத்தையும் கேட்டபடியாலாம் மகாபாரதம் பண்ணது. ஏதா ஒன்று തന്നെ பிழைச்சிருந்தாலும் தோற்றுருக்கும். இப்போ டாக்டர் 5 குளிசையை கொடுக்குறார், நீங்கள் 3 விழுங்கி போட்டு 2 விழுங்கையிலண்டா காய்ச்சல் மாறுமோ, உடனே டாக்டர் கூட சொல்லக்கூடாது. அது மாதிரி கிருஷ்ணர் சொன்ன எல்லாத்தையும் பஞ்சபாண்டவர் கேட்டினோம். இப்போ பிள்ளையாரை நோக்கி ஒரு விரதம் இருங்கன்னு சொல்கிறார். தன்னை கும்பிட சொல்லல. அதுதான் கிருஷ்ணர். பிள்ளையாரை கும்பிடுங்க விரதம் இருக்க சொல்கிறார். பிறகு ஒரு முனிவர் இருக்கிறார். அவர் தீர்க்க சுமங்கலி பவ இல்லை ஆஸ்மான் பவான்னு சொன்னால் அது நடக்கும்னு தெரியும். அப்போ தன்னை விட ஒரு முனிவற்ற ஆசீர்வாதத்தை கூட அவர் வேணுமென்று விரும்புகிறார். அப்போ திரௌபதியை கூட்டிகிட்டு போகிறார். அப்போ அங்கே முனிவர் நிஷ்டையில் இருக்கிறார். அப்போ செருப்போட போனால் சத்தங்கக்கும் குழம்பிலும் சாவங்கவும் கொடுத்துருவார். இந்த எங்களுடைய ஆக்கள் ஒரு பழக்கம் இருக்குது, வாழ்த்திறவன் கோபம் வந்தால் சாவகம் கொடுத்து விட்ருவாங்க. அது என்னென்னு தெரியல. அப்போ அந்த முனிவர்கிட்ட போனால் பேர் எனக்கு தெரியலை, விஷயத்தை படிச்சு. அப்போ சகோதரின்னு நான் சொல்லுவேன் திரௌபதி. அப்போ செருப்பன்னு சொன்னோன்னே தண்டை 2 கையையும் வாங்கி வச்சிருக்கார். செருப்பு ஆட்ட திரௌபதின்ற இதுதான் கடவுள் வாங்கி வச்சுட்டு நீ போய் ஆசீர்வாதம் வாங்கணும் போய் கும்பிட்ட உடனே நீ பேசானுன்னொடனே இப்போ அவர் தீர்க்க சுமங்கலி பகவான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதில் ஒரு ஆள் செத்தாலுமே வந்து இந்த விரல் வச்சிருக்கணும்னு எல்லாரும் சாகுறாங்க. அப்போ 5 பேரும் தீர்க்க ஆயுஷ்மான் பவ கொடுப்பாச்சு. 5 பேருக்கும் ஆயுள் கட்டி. சரி, எவ்வளவு ட்ரிக்ஸ். அதில் ஒன்று கூடியவே கேட்க மறுத்திருந்தாலும் யுத்தம் தோல்வி. அப்போ 5 பேர் தான் அவர் கடவுள்னு தெரியுது. அதனால அவர் நாடு ஆண்டிச்சினர். ஓட்டினோர் நாடாண்டனர், தூட்டினோர் என்ன செஞ்சினம்? கடவுளை வைக்க ஒன்றுமே செய்யலை. விசப்பால் கொடுத்த பூதைக்கு மோட்சத்தை கொடுத்தவர் ரெண்டைக்கு. இந்த அடுத்த பிறப்புகளில் பாருங்க, ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு கொஞ்சம் தெரியுது. அதான் அவர் சொன்னார். போன பிறப்பில் அவனை இடையனண்டதெல்லாம் இப்போ பாவ பிராச்சித்தமாக வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு பாடுது, பகவத்கீதை படிக்குது. என்ன துவாரகையிலிருந்து என்ன ஊர் அது, தூத்துக்குடியிலேருந்து துவாரகை வரைக்குமே இப்போ உலகங்கள் எங்கேயுமே பெரும்பாலும் கிருஷ்ணற்ற படம் இல்லை இடத்துல. எந்த சமயம் உண்டாலும் அழகுக்கு அந்த அட்ராக்ஷனுக்கு கிருஷ்ணற்ற படத்தை வச்சிருக்கணும் நிறைய பேர். ஆனால் அவர் வந்து சொல்லிக்க 5 பேர் தான் கேட்டவர். ஏன் சொல்ல வர்றேன்னா, மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு கடவுள் ஈரோடுன்னு சொல்லிக்க கேட்காயினும் அவனை தூட்டிவினம், பழிப்பினம், கல்லறிவினம் எல்லாம் செய்வினம். ஒரு கீழ்பட்ட, அதாவது ஒரு வீழ்ச்சி அடைஞ்ச சமூகம் எப்படி இருக்கும்னு கேட்க ரஷ்ய அறிஞர் சொல்கிறார். அந்த இடத்துக்கும் கடவுள் ஒரு அறிஞரை கொடுப்பார். ஆனால் அந்த சமூகம் வீழ்ச்சியடைய போகண்டா அந்த அறிஞரை தூற்றுங்கள். அவற்றை ஒவ்வொரு கருத்துக்கும் விமர்சனம் இருக்குது. இப்போ பாருங்க, நல்ல கருத்துக்களை போட்டால் உடனே வெட்டிவினும் ஒவ்வொரு தரம் வணிகை கட்டி கொண்டு ஃபேஸ்புக்கில் நானண்டிலே யாரெண்டாலும் நல்ல ஆதரிப்பினும் இருப்பினோம். இந்த பஞ்சபாண்டவர் மாதிரி எதுக்கும் இருப்பினோம் கௌரவர் மாதிரி. ஆனால் பஞ்சபாண்டவர் தான் வெல்லிவினோம். அப்போ இறைவனை சரணாகதி அடைஞ்சு நீங்கள் வந்து வெல்லலாம். அது எந்த இறைவனாலும் உங்களுக்கு பிடிச்ச இறைவனை. சரியோ? அப்போ இந்த விஷயம் என்னன்னு சொல்ல வந்தனான்னு சொன்னால், ஓர் நெட்வொர்க். ஸோ மனிதனுக்கு உதவி செய்யத்தான் கடவுள் மனித ரூபத்தில் வாரார். அதில் கிருஷ்ணர் உண்டு. அப்போ அவரை இடையன், பைத்தியக்காரன், பொம்பளக்கல்லன் எல்லாம் சொல்ல ஆக்கள் கூட. அப்படியானவ தான் இப்போ பிராச்சித்தத்துக்கு பகவத்கீதை ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு படிக்கணும்னு ஒருத்தர் சொன்னார். நானும் இல்லை. அதுக்காண்டி இப்போ ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா படிக்கிற எல்லாரும் அவரை முந்தி இடையன்னு சொன்னான்னு சொல்லி இல்லை. அவர்கள்லேயும் கோபியர்கள் கூட இருக்கலாம். அங்கே கட்டிப்பிடிச்சு ஆடினது ஓகே, அங்கே வந்து அவரை கட்டிப்பிடிச்சு ஆடின கோபியர்களாக வந்து அதாலே என்ற கிருஷ்ணனுக்கு இப்படி கெட்ட பேர் வந்துட்டுதே, ஆனவடியால் அடுத்த பிறப்பில் நான் பொம்பளை பிறப்பு வேண்டாம், ஆம்பளையாக பிறந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா பாட போகிறோன்னு வந்திருப்பினோம் ஆக்கள். ஸோ பலதரப்பட்ட வந்திருப்பினோம். போன பிறப்பில் நாங்கள் கோபியர்களாக வந்து பொம்பளை கலனோட கெட்ட பேர் அவருக்கு நாங்கள் தான் கேட்டு வந்து நாங்கள். ஆனால் எங்களோட கிருஷ்ணனுக்கு கெட்ட பேர், அந்த கெட்ட பேர் நாங்கள் விரும்பல. அதனால் நாங்கள் வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா பாடுறோம் என்று கூடி பாடின மக்கள். சரி, இதே மாதிரி தான் ஜீசஸ் கிரைஸ்ட், அதாவது கடவுள், அந்த பரஞ்சோதி அல்லது கிரேட் கம்பேஷன் லைட் காலத்துக்கு காலம் ஒருத்தரை அனுப்பி சொல்லியிருக்கிறார், ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறார். அப்போ அப்படி ஜீசஸ் கிரைஸ்டை அனுப்பினோம். அது வரைக்கே நாங்கள் கிறிஸ்டியன் ஒன்றும் வரையில்லை, சிலுவையும் கொண்டு வரையில்லை. வந்து நிறைய போதனைகளை சொல்கிறார், பைபிளெல்லாம் கொடுக்குறார். ஆனால் நிறைய பேர் அவரை மாடு மேய்ச்சன மாதிரி வேறு ஆடு மேய்க்கிறார். 2 பேரும் மேய்ப்பினர் தான் ஆன்மாவை. அப்போ அன்பை காட்டுகிறது அது. அப்போ அவர் நிறைய விஷயங்களை செய்கிறார், நிறைய அற்புதங்களை செய்கிறார் இந்த மனிதன். அப்போ இந்த மனிதனுக்காகத்தான் கிருஷ்ணனும் வந்தார், அவரையும் தூட்டி ஜெயிசனம்.
ஜீசஸ் கிரைஸ்டும் வந்தார். அவரையும் தூற்றின மட்டும் இல்லை, அவரை கொண்டே சிலுவையிலையும் அரைஞ்சது யாருன்னு கேட்டால், யாருக்கு இவர் பிளஸ் பண்ணி கண் கிடச்சிது? ஒரு குருடனுக்கு பிளஸ் பண்ணி அவனுக்கு கண், ஒரு கையாலையில் அவனுக்கு இழுத்து போட்டு கிடந்தவனுக்கு கை கால் வழங்கினது. இவங்களெல்லாம் சேர்ந்து அவரை கொண்டே சிலுவையில் அறைகிறாங்க. எப்படி நன்றி கெட்ட உலகம் கொண்டு பாருங்க. அப்போ இவனுக்கு அப்படியே இருக்கணுமோ, அந்த கடவுள் திருப்பி ஒரு இறுக்கி இருந்தால் இவன் ஓடி இருப்பினான். சரி தானே, ஓடி இருந்தால் அன்றைக்கு ஜீசஸ் கிரைஸ்ட் மக்களுக்கு உயிரோட இருந்திருப்பாருன்னு ஒரு கிறிஸ்டியன். அப்போ அந்த கருத்தை சொன்ன ஒரு கிறிஸ்டியன். அப்போ இன்னும் உலக காலத்துக்கு ஜீசஸ் இருந்திருப்பார், மக்களுக்கு வழி நடத்தி இருப்பார். இவர் மன்னிப்பு கொள்கையை வச்சு ஒரு கண்ணத்தை காட்டினா மறு கண்ணத்தை கொடுப்போம்னு சொன்னதால் அவங்களே அவரை அழிச்சு போட்டாங்கன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். இன்னொரு சொன்னார், உங்களுக்கு தெரியாது பிறகு உயிர் பெற்றாருண்டு. இது உண்மை இது பொய்யன்னா அப்போ இருந்தவை தான் தெரியும், எனக்கும் தெரியாது. சரிதான். இன்னொரு சொன்னார் உயிர்த்து வந்தான்னு சொல்கிறாங்களோ, இங்கே ஆள் எவ்வளோ காலமும் காணலைன்னு சொல்கிறாங்க. அப்படித்தான் சில பேர் வருவினோன்னு சொல்லி சில பேர் கதைக்கினோன்னு ஒரு நண்பர் சொன்னார். இதெல்லாம் உண்மையாக இதை பார்க்குறவே தெரியும், ஒவ்வொருத்தரும் சொன்னவங்களுக்கு ஒன்றுண்டா பெரிய ஸோ சரியில்லை பப்ளிக்கில் சொல்கிறது. யாராவது என்னடாவை இப்போ தனிப்பட்ட விஷயமா சொன்னது. அப்புறம் நாளைக்கு நல்ல கருத்துக்களையும் வேறு கண்ணனை வந்து ஆன்லைனில் சொல்லி கூடாருன்னு சொல்ல மாட்டேனோம். அதனால் பர்சனலாக கேட்டிங்கண்டா இதையா சொன்னோன்னு வித் தேர் பெர்மிஷன் ஐ கேன் கிவ் த நேம். இதை இவர் சொன்னவர் அதை சும்மா நான் வாயால் பட சொல்ல மக்கள் கதைக்க வச்சோன்னா சொல்கிறேன். கேள்விகளும் மக்கள் கேட்குற கேள்வி தான். உருவத்தை வழிபடலாமா, மனிதனை வழிபடலாமான்ற 2 கேள்விக்கு தான் அன்றைக்கு ஆன்சர். அதுக்குள்ளே எல்லாம் சேர்ந்து வந்துருக்குது. விரும்பினதை பாருங்க, எல்லாத்தையும் பார்க்கணும் பாருங்கள், இல்லை ஸ்கிப் பண்ணி போட்டு பாருங்கள். ரைட். ஸோ என்ன சொல்லி கொண்டு வந்தோன்னா, அப்போ மனிதனுக்காக உதவி செய்ய வர்றவையத்தான் மனிதன் கொலையும் செய்கிறான், ஆப்பும் வைக்கிறான். மனிதனுக்காக கடவுள் வந்தாலும் அதைக்கு அது விளங்காது, யோகிகள் ஞானிகள் அவதார புருஷர்கள் வந்தாலும் விளங்காது, அவையை தூற்றுவார்கள். ஏனென்று கேட்டால், சாதாரணமாக திருமணத்தை செய்து ஒரு 2-3 குழந்தைகளை பெற்று அந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடம் கொண்டு போய் விட்டு 2-3 தரம் சாப்பிட்டு 2 தரம் பார்த்துட்டு அதுக்காண்டி திருமணம் செய்கிறதோ இல்லை குழந்தைகள் நிறைய பெறுறதோ தவறு இல்லை. நிறைய பேரை நீங்கள் அறிவான பிள்ளைகள் நிறைய பெறலாம், பிரச்சனை இல்லை. ஏனெண்டா அப்படித்தான் இப்போ இனத்துக்கு மக்களுக்கு வந்து நல்லவர்கள் தேவைப்படுது. அதே நேரம் இப்போ சைனா இந்தியாலாம் இதை கேட்டுட்டு இன்னும் பெருக்கிற இல்லை. உங்களுக்கு நாம் இருவர் நமக்கு இருவர் போதும். மற்ற இடங்களில் நீங்கள் தாராளமாக அறிவான நிறைய பிள்ளைகளை பெறலாம். கல்யாணங்களை சில சமயங்கள் 2-3 கட்ட சொன்னால் கட்டலாம். ஏன்னா அங்கே பெண்கள் கூடன்னு சொன்னால். மற்றது சில பேர் சொல்லுவினம் 80,000. அப்போ சில பேர் சொல்லுவினம் இப்போ இலங்கை எடுத்துக்கொண்டால் 80,000 ரமண மகரிஷி மாதிரி ஆக்கள் இருந்தால் இலங்கையை மாற்றி உலகத்தை மாற்றலாமண்டு. இல்லை 80,000 புத்த பகவான் மாதிரி ஆக்கள் இருந்தால் ஒரு புத்த பகவானே உலகத்தை செஞ்சவர் உலகத்தையே மாற்றலாம்னு சொல்லுவினம் ரமண மகரிஷி ஆக்கள் சொல்லுவினம். சில பேர் வந்து திருமணம் செய்யாதவர்களை சொல்லுவினம். சில பேர் திருமணம் செஞ்சுட்டு போனவ சொல்லுவினம். சில பேர் கிருஷ்ணர் இருந்தால் நல்லாண்டுவினம். இந்த காலத்துக்கு என்ன பொறுத்த வரைக்கும் கேட்டால் 2-3 திருமணம் செய்த கிருஷ்ணர் மாதிரி இப்போ 80,000 ரமண மகரிஷி மாதிரி ஆக்கள் இருந்தால் நல்லந்தான், உயர்ந்த சைத்தன்யம். ஆனால் அவர் திருமணம் செய்யலை. சீரடி பாபா மாதிரி 80,000 பேர் தான் நல்லந்தான், அவரும் திருமணம் செய்யலை. ஆனால் கிருஷ்ணர் திருமணம் செய்தார். அப்போ பொம்பளைகள எண்ணிக்கையும் கூட இருக்குது. அப்போ 80,000 கிருஷ்ணர் மாதிரி ஆக்கள் இருந்தால் எல்லாம் வந்து நாங்கள் கருத்துறோம். அதுக்காண்டி 80,000 புத்தர்கள் மாதிரி ஆக்கள் வர வேண்டாமல் இல்லை, அப்படியும் இருக்கட்டும். 80,000 ரமண மகரிஷி மாதிரியும் இருக்கட்டும். அதே மாதிரி ஒரு கொஞ்சம் ஆக்கள் கிருஷ்ணர் மாதிரியும் இருக்கட்டும். நல்லது. என்னென்னு சொன்னால் பெண்களுக்கு வாழ்வார் கொடுக்குறோம். எல்லாரும் சுவாமி விவேகானந்தர் ஆகிட்டா, இப்போ எல்லாரும் சுவாமி விவேகானந்தர் ஆகிட்டா பெண்களை யார் திருமணம் செய்யுது? அதே மாதிரி இப்போ எல்லா பெண்களும் என்ன தேசியராவாக இருக்கிறோம், நாங்கள் ஔவையாராக இருக்கிறோம், அல்லது ராமகிருஷ்ணத்தை அவ மாதிரி சாரதா மாதிரி இருக்கிறவனாலும் பரவாயில்ல. சாரதா மாதிரி இருக்கிறனால அவள் திருமணம் செஞ்சுருக்கிறான். ராமகிருஷ்ணன் மாதிரி இருக்கிறவன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லை தானே பெண்களும் ஆண்களும். ஆனபடியால் நிறைய பெண்களும் உலகத்தில் இருக்கிறபடியால் கிருஷ்ணர்கள் உருவாகி இருந்தால் நல்லதுன்னு நாங்கள் விரும்புகிறோம். சில அமைப்பு அதை போதிக்குது. 80,000 உயர்ந்த இறைநிலை உள்ளாக்கள் வேணும். அது உதாரணம் அந்த அமைப்புகள் உள்ளவை தெரியும். அந்த அமைப்பு உதாரணத்துக்கு யாரை எடுக்கணும்னு சொன்னால் இன்றைய கூட வகுப்பில் அட்டென்ட் பண்ணியிருந்தோம். அதுக்காண்டி அந்த அமைப்பு எல்லாம் சரியாடில்லை. இது மட்டும் கொஞ்சம் சிந்திச்சா நல்ல ஒன்று நினைக்கிறேன். ஏன்னா அந்த அமைப்புக்கு சிலது பக்தர்களே மந்திரங்களை தவறாக சொல்லி மாற்றி இருக்கிறேன்னு சொல்லி இப்போ அது இந்த தலைவரே ஒத்துக்கொண்டிருக்கிறேன். அப்போ இதையும் ஒத்துக்கொள்ளணும்னு நினைக்கிறேன். எப்படி என்று கேட்டால் அவர்கள் 80,000 ரமண மகர்ஷிகள் இருந்தால் இல்லைன்னு சொல்லினோம். அதே நேரம் இல்லறவும் வேணும்னு சொல்லி கொடுக்கினோம். இப்போ எல்லாரும் ரமண மகர்ஷின்னா அவர் கல்யாணம் கட்ட மாட்டார், ஒரு சின்ன துண்டோடு இருப்பார். இந்த காலத்தில் யாரும் அது ஏற்கனவே தெரியாது, அது பிள்ளையாண்டில்லை அந்த காலத்துக்கு. சரி, ஆனால் யாருமே லக்ஸரி லைஃபாக விரும்பாத ஆக்கள் இல்லை. அப்போ தாங்களும் நல்ல லக்ஸரியாக இருந்தோண்டு மற்ற நல்ல லக்ஸரியாக இருக்கணும் எல்லோரும் விரும்பினோம். அப்படி இருந்து காட்டினவர் கிருஷ்ண பகவான். அதே நேரம் தன் சொத்துக்களையே அந்த குசிலேற சாப்பிட 2வது வாய் எடுக்கவே அரைவாசி போயிட்டு. அப்போ மகாலட்சுமி வந்து மறைக்கிறான்.
மூன்றாவது மகாலட்சுமியின் அம்சமான அவள் வந்து மறிக்கிறாள், மூன்றாவது சாப்பிட போயிருக்க அப்படி கொடுப்பார் அவர். அப்போ அப்படியான ஆக்கள் இருந்ததுன்னா நல்லது, கொடுக்குறதுக்கும் அவர் தான், எல்லாருக்கும் உதவி செய்கிறதுக்கும் அவர் தான், மற்றது நிறைய பெண்களுக்கு வாழ்வும் கிடைக்கும். அதுக்காண்டி அதில் எல்லாரும். அப்போ 80,000 ரமண மகர்ஷிகள் உருவானுன்ற சிந்தனை நல்லது, உலகத்தையே மாற்றலாம். ஒரு சின்ன இடத்துல ஒரு புத்த பகவான் இருந்து இந்த இலங்கையை மாற்றினார் என்றால், ஒரு விவேகானந்தர் இருந்து உலகத்தையே மாற்றினார் என்றால், ஒரு ரமண மகர்ஷி இருந்து நிறைய இடங்களை மாற்றினார் என்றால், அவர்களை மாதிரி ஆக்கள் வந்தால் நல்ல, விவேகானந்த சுவாமி மாதிரி, புத்த சுவாமிகள் மாதிரி, ரமணேஷ் மாதிரி வந்தால் நல்ல. கிருஷ்ணர் மாதிரி தான் இருக்கிறார், ராமர் மாதிரி தான் இருக்கிறார். ராமர் மாதிரி நான் கேட்கலன்னா அவர் ஒருத்தர் தான் இருப்பார். பெண்களின் சனத்தோ கூட அவர் மற்ற பெண்கள் பாவம். இப்போ கிருஷ்ணன் மேரி என்று சொன்ன ஆக்கள் நிறைய இருந்தால் அவர் 2 திருமணம் செஞ்சிருக்கிறார். முருகன் மேரி, மாமனும் மச்சானும் குறைவில்லை, மருமனும் மாமனும் மச்சானும் குறைவில்லை தானே. சரி, அப்போ 2 கண்ட கதிரி நான் அப்புறம் நீளமாக போயிடும். அப்புறம் டைமுக்கெலாம் நான் கணக்க வரையில் ஷோர்ட்டாக முடிச்சுடுறேன். அப்போ 80,000 உயர்ந்த சைத்தன்யில் உள்ள ஆள் தான் வேணுமென்று சொன்னால் 80,000 பேரும் உயர்ந்த சைத்தன்ய கிருஷ்ண பகவான் மாதிரி ஆக்கள் இருந்தால் நல்ல நினைக்கிறேன். ஏன்னா கிருஷ்ண பகவானை புத்த சமயத்தாக்களும் ஏற்றுக்கொள்ளணும், நாராயண அம்சமாக தான் வந்து புத்தரை பார்க்கினோம். சரிதானே. அப்போ அது இலங்கையிலையும் ஏற்றுக்கொள்ளப்படும், சைனாலையும் ஏற்றுக்கொள்ளப்படும், இந்தியாவிலையும் ஏற்றுக்கொள்ளப்படும். உலகம். ஸோ கிருஷ்ண பகவானை பிடிக்காத பெண்களே இல்லை. பெண்கள்னா இளமாக்கள் மட்டும் இல்லை, எல்லாருக்கும் குமரியிலிருந்து கிளை வரைக்கும் பிடிக்காம ஆண்களுக்கும் பிடிக்கும். ஸோ ஆனவடியால் 80,000 கிருஷ்ணர் மாதிரி ஆக்கள் உருவானா உலகத்தை மாற்றலாம்ன்றதை சொல்கிறோம் அந்த அமைப்புக்கு. உதாரணத்தை சொல்லவே கிருஷ்ணர் மாதிரி இருந்தாண்டா பையன் வைக்கின்றா தங்கட தர்மா காப்பு வச்சுருவானோ, புது தர்மா தொடங்கி காசை பிடிங்கிடுவாங்களோன்னு சொல்லி ஒரு பயத்தில் கூடி கிருஷ்ணரை உதாரணத்துக்கு சொல்ல பயப்படினமோ தெரியாது, இனி சொல்லுவினமா. ரைட், சரி, மந்திரம் மாற்றின மாதிரி இதையும் மாற்றுவினமா நம்புகிறேன். இல்லை நாங்கள் சொல்கிறது தான் சரி, நான் பிடிச்ச முயலுக்கு 3 வாரண்டா அப்புறம் அரசாங்கம் ஐடிக்கேண்டா காசு கட்டலண்டு காசுகளை பிடிங்கி கேட்கல, திருப்பி ஞானம் இருந்தோ தெரியாது. ஏன்னா நிறைய பேருக்கு சுனாமி வந்தவரா ஞானம் வந்தது, வெள்ளம் வந்தவரா ஞானம் வந்து, கொரோனா வந்தவரா ஞானம் வந்து, அப்புறம் பழைய குருடி கரவத்திரைன்னு வெளிக்கிடணும். சரி, ஃபைனலாக ரிசல்ட்ஸுக்கு பாருன். மனிதனை பொறுத்த வரைக்கும் டெத் கோட் தான் தேவை. கிருஷ்ணர் இறந்த பிறகு தான் நிறைய பேர் கும்பிடினோம், இருக்கேக்க 5 பேர் தான் கும்பிட்டவன். இதே மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் இருக்கேக்கில் கொண்டே சிலுவையில் இறந்தவன். ஆனால் இறந்த பிறகு இன்றைக்கு உலகம் முழுக்க தேவாலயங்கள் இருக்குது. அப்போ கூடுதலான மக்கள் இன்றைக்கு பின்பற்ற சமயம் கிறிஸ்டியானிட்டி. அப்போ ஆனால் அவர் ஜீசஸ் கிரைஸ்டா பூமியில் வரைக்க விண்ணுலகில் நின்று தேவன் இறங்கி வருகிறான் என்று வரைக்க விளங்கினார்கள் கொஞ்சம் பேர் தான். ஆனால் அவரையும் கிருஷ்ணரை மாடு மேய்க்கிறவன் மாதிரி ஆடு மேய்க்கிறவன் சொல்லி சிலுவையில் அரைஞ்சார்கள். அவராலேயே அருள் பெற்றவர்கள் அந்த மாதிரியான மனித சமூகம். அதைத்தான் சில பேர் அவர் இருந்திருக்கலாம்னு விரும்பினா அதுவும் சரிதான். சரியோ, அப்போ என்ன சொல்ல வர்றேன்டா, அவர் செத்தா பிறகு தான் பைபிளை படிக்கணும். சரிதானே, பைபிளை படிக்கணும். இப்போ உலகம் முழுக்க கிரைஸ்டுக்கு தேவாலயங்கள் இல்லாத இடம் இல்லை, வச்சு கும்பிடினோம். எப்படி கிருஷ்ணரை படம் இல்லையோ அப்படி கிரைஸ்டன்டே இருக்குது. ஆனால் அவைகள் உயிரோடு இருக்கேக்க ஆக கிருஷ்ணரை 5 பேர் ஏற்றுக்கொண்டவ, கிரைஸ்டையும் கொஞ்சம் பேர் தான் ஏற்றுக்கொண்டவ. சரிதானே. அதே மாதிரி தான் ராமகிருஷ்ணரும் குறை கேட்க அவருக்கு விசரன்னு சொல்லிவிட்டாங்க வீட்டில் உள்ள ஆக்களை. சரிதானே. இப்போ என்னடா பள்ளிக்கூடம் போகிறோம், நல்ல வைத்தியகாரமாக தெரியும், அதனால சொல்லிச்சுது இந்த வாழைக்காயம் வெண்டைக்காயம் தர்ற வைத்தியகார படிப்பு எனக்கு தேவையில்லை. அதான் அவர் சொல்கிறார், ஒருக்கா ஆன்மீகத்திலே இருக்கிறவனுக்கு கல்யாணம் கட்டுறது உள்ள பெறது அதோடைய. இப்போ ஆன்மீகத்திலே இருக்கிறவருக்கு லௌகிக வாழ்க்கையில் திருமணம் செய்கிறது, குழந்தைகளை பெறுறது, அதையே பார்க்குறது, அது தவறு இல்லை, அதையே பார்க்குறது, சில பழக்கங்களுக்கு அடிமையாகிறது, அப்புறம் திருப்பி வேலைக்கு போகிறது, திருப்பி அதே குழந்தையை பார்க்குறது, தாங்கள் பார்க்காத முறையில் ஆயாவிட்ட கொண்டே போட்டுட்டு போகிறது, கேட்டால் பிள்ளைக்காண்டு விளைக்கிறன்றது, பிள்ளையும் கண்டு கேட்டு ஆயா வளர்க்குன்றது. அப்போ அப்படியானவங்களுக்கு இப்படியான போதனைகள் சொல்கிற ஆக்களை பார்த்தா பைத்தியமாக தான் தெரியும். பொப்புக்கு வாண்டு கூப்பிடுவாங்க, போயில்லைண்டா கொக்க தடியை கொண்டு வருவாங்க. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, பொப்புக்கு போங்கோ பிரச்சனை இல்லை. சில நக்கரை நாக்கி செக்கரி சிவலிங்க ஒன்று தெரியா நிற்குமா, ஒன்று கூல் அடிக்குது, நான் பொப்பில் நிற்கிறேன்னு வாரிகள் உண்டு, அதில் பிள்ளை இல்லை. ஆனால் அதுக்கு விளங்கணும், வேற கூப்பிட்றோமோ இங்கே கூப்பிட்றோம். சரி தானே, அதுக்காண்டி பொப்பில் நிற்கிறேன் நான் பிள்ளையாண்டு இல்லை. அப்போ வேற தனக்கு பிடிச்சதை செய்கிறீங்க. நீங்கள் எப்படி உங்களுக்கு பொப்புக்கு போகிறது நல்லமோ அது ஆல் த பெஸ்ட், பிள்ளையாண்டு இல்லை. ஆனால் அதே மாதிரி எங்களுக்கு இந்த ஆன்மீகம் பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது அதுகள் விருப்பமாக இருக்குது. சரி தானே. அப்போ அதுக்காண்டி இப்போ அதைத்தான் ராமேஸ்வர வடிவாக சொல்லியிருக்கேன், லௌகிக வாழ்க்கையிலே ஊறி இருக்கிறவனுக்கு ஆன்மீகவாதி. சரிதானே. அதுக்காண்டி ஒரு பொப்புக்கு போகிறாண்டா அவரை கெட்டவன்னு சொல்ல முடியாது. நான் முன்னுக்கே சொல்லியிருக்கேன், நல்ல குணங்கள் இருக்கும். அதுக்காண்டி நாங்கள் பொப்புக்கு போயிலன்றதுக்காண்டி நாங்கள் உத்தமர்கள் இல்லை, நாங்களும் தவறு இழைக்கலாம். ஆனால் எங்களுக்கு அது விருப்பம் இல்லை, அவ்வளோதான். அப்போ ராமேஸ்வர் வடிவாக சொல்லியிருக்கிறார், தன்னை மாதிரி ஆக்களை பார்த்து இந்த உலகம் பைத்தியம் ஒன்று தான் சொல்லும். ஏனெண்டா எங்களை மாதிரி அவருக்கு லௌகிக வாழ்க்கையில் தெரியவனை பார்க்க பைத்தியகாரனா தெரியுதுண்டு. இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, ரெண்டையும் படித்து நியூட்ரலாக
நீங்கள் லௌகிகத்திலே நல்லா வளருங்கோ, நல்லா உழையுங்கோ, நல்லா கார் வீடு வாங்குங்கோ, சரியான வசதியாக இருங்கோ, திருமணங்களை செய்யும். அதே நேரம் ஆன்மீகத்துக்கும் வாங்கோ. ஆன்மீகத்துக்கு வந்து சக்கரங்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆகி இதெல்லாம் இந்த இப்படியெல்லாம் வந்துடுதுன்னா நீங்கள் தான் மற்ற உயிரிழந்து உங்களுக்கு விளங்கும். அப்போ நீங்கள் தான் மற்ற உயிரிழண்டேக்க உங்களுக்கு ஒரு கையில் ரத்தம் வந்தால் கொண்டே காட்டுறீர்கள், உடனே செய்யல் போடுறீங்கள், விட்டுட்டு இருப்பீங்களோ. அப்போ அதுவே இன்னொருத்தனுக்கு வெட்டினாலும் நீங்கள் டக்குன்னா உங்களுக்கு வெட்டின மாதிரி உணர்ந்து கொண்டு போவீங்க. அதுதான் ஆன்மீகம். வாடின பயிரை கண்ட கண்ணி விடுறது, இன்னொருத்தன துன்பம் எங்கட துன்பம் மாதிரி பார்க்குறது, இன்னொருத்தனுக்கு துன்பம் நடந்தால் அந்த அநீதிக்கு எதிராக கேட்குறதுண்டா, யாழ்ப்பாண ஆஸ்பத்திரியில் உயிர் போகுதுண்டா உண்மையான ஆன்மீகவாதிகள்டா அதான் கேட்பான். காசுக்கு இருக்கிற ஆன்மீகவாதிகள் வீரை பற்றி கவலை இல்லை. பட்டிமன்றம் வைப்பினம், கண்ணகியின் கற்பா சீதையின் கற்பா சிறந்தது, கற்பு எல்லாம் சிறந்ததாண்டாப்பா. தண்டை மனசி கற்போடு இருக்கிறாவோ இல்லை அவன் கற்பு சிறந்தவொன்னு யோசிக்க மாட்டான். ஊர் பிள்ளைகள கற்பு கேம்பஸுக்குள்ள பாலா போகுது, அதை விட்டுட்டு இருப்பான். கண்ணையின் கற்பை பற்றி கேட்பான். யூனிவர்சிட்டியில் கற்பு போகுதோ அதை பற்றி கதை. யாழ் பல்கலைக்கழகத்தில் பெண்களுக்கு ரேக்கிங் கொடுப்பது சரியா தவறான்னு பட்டிமன்றம் போய் கண்ணை கற்பா சீதை கற்பான்னு விட்டுட்டு யாழ் ஆஸ்பத்திரி நடப்பது அநீதியாண்டு பட்டிமன்றம் வைக்க போனால் உண்மையாக அநீதியாக நடக்கணும்னு நினைக்கிறோம், அடிக்க வந்துடுவான். யாழ் ஆஸ்பத்திரியில் நடக்கும் அநீதிக்கு தீர்வு சட்ட வழியா மற்றது அரசியல் வழியா ஒரு பட்டிமன்றத்தை வைக்கலாம், அண்ட அறிவு வளரும். இது எப்பயோ இருந்த கண்ணை சீதைகள் இப்பவும் பிறந்திருப்பின அவைகள் வந்து அவைகள் இந்த கற்பு நல்லதோ கூட ஆண்டு கேட்குறது அப்படின்னா ஐஃபோன் 15 வந்தால் பிறகு ஐஃபோன் 10 சரிப்புலையே இவியல் சில குடும்பிகள் இருந்து சரி பண்ண பார்க்கிறேன். அது கொஞ்சம் பக்கவாத்தியங்கள் ஜில்ரா. அப்போ அப்படியே சளி வந்து குடும்பியை திட்டாங்களோ இல்லையா, சரி ஓகே, யாராவது மனம் காயப்படுத்தியிருந்தால் மன்னிச்சுக்கொள்ளுங்க, ஃப்ளோவில் வந்தது. இப்போ என்ன சொல்கிறேன்டா, ஆரண்டில் அவர்களும் நல்ல விஷயங்களாக தான் செய்கிறார்கள். எங்களோட விமர்சனங்கள் ஸோ நாங்கள் நினைக்கிற மாதிரி எல்லாரும் இருக்க இல்லாது, ஆனால் அவைகளை கொஞ்சம் யோசிக்க வேணும், காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நாங்கள் போகணும் உண்டு. அப்போ அவைகள் நான் எந்த அமைப்பை பற்றி இங்கே நான் இல்லை, இந்த பேச்சு வந்து எந்த அமைப்பை தாக்கி இருந்தாலும் அந்த அமைப்பில் உள்ளாக்கள் திருந்துங்க தலைமைகள். ஆனால் அவைண்ட ஃபாலோவர்ஸ் இருப்பீங்கன்னு தானே என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, என்ன இல்லை அந்த சக்தியை மன்னிச்சு கொள்ளுங்க, சரி தானே. தங்கள் ஏதோ தவறு இருக்குன்னு சொன்னால் பப்ளிக்காக சொல்லுங்க, அல்லது பர்சனலாக வந்து கூட சொல்லுங்க. ஆனால் சும்மா அந்த விதண்டாவாதம் வந்து கேட்காங்க விஷயம் தெரியாமல். எனக்கு ஒருத்தர் சொல்கிறா யோகாசன வகுப்பு உண்டு, அப்போ இன்னொரு சொல்கிறார் நீங்கள் கணிதம் மாறாமல் படியுங்க உண்டு. அப்போ அது எப்படி இருக்குமெண்டா, டாக்டர் முடித்தவனுக்கு 6ஆம் வகுப்பு சயின்ஸ் படிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்போ என்னன்றே தெரியாமல் கமெண்ட்ஸ் சொல்கிறது வந்து ஃபேஸ்புக்கில் அந்த இடத்த நிற்கணும், இல்லைன்னா வீடியோ எவிடன்ஸ் இருக்கணும். இப்போ வீடியோ எவிடன்ஸும் டெவலப் ஆகுது, சரிதானே. அந்த விஷயத்தை விட்டுருவேன். அப்போ மனிதர்களை பொறுத்த வரைக்கும் டெத் கோட் தான் தேவை, உயிரோட இருக்க மாட்டோம். இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சரையும் பைத்தியக்காரன் அடிச்சான், போதனைகளை பெருசாக ஏற்கையில் விவேகானந்தர் மட்டும். அப்போ உலகம் முழுக்க பிறகு போச்சுது. ஒரு கொஞ்சம் பேர் தான் அவர்கிட்ட சீடர்களை ஏற்றுக்கொண்டுச்சு, மற்ற பேர் பைத்தியம் பண்ணார்கள். அப்போ தான் அவர் சொன்னார், நான் ஆன்மீக பைத்தியம், அவர்கள் மெட்டீரியல் லைஃப் பைத்தியம். வந்து அதுக்கும் சரிதான் இதுக்கும் சரிதான், ஆனால் ரெண்டுக்கு நியூட்ரலாக போகலாம் தானே. தனியாக ஒரு எக்ஸ்ட்ரீமில் வலிச்சா குடும்பி அடித்தா முட்டேண்டு இல்லாத மாதிரி ஆன்மீகத்திலையும் வளர்ந்துருந்து கொண்டு லௌகிகத்தில் முதல் வளர்ந்து கொண்டு ஆன்மீகத்திலையும் வளருவோம். இப்போ ஆன்மீகத்திலையும் வளர்ந்துட்டீங்கன்னா உங்களுக்கு பிரபஞ்சத்தோட தொடர்பு வந்துடும், இன்னொருத்தோட துன்பம் உங்களோட துன்பம் வந்துடும் தானா. ஸோ வந்துடும், நீங்கள் ஆன்மீகத்தில் வளர்ந்துட்டாலே மற்ற துன்பம் உங்களோட துன்பம் வந்துடும். வந்தோடனே சில பேர் மென்வழியில் பிரார்த்தனை செய்வீங்க, சில பேர் வன்முறை கூட போவினோம், அதை சரின்னு நான் சொல்லலை. சில பேர் சட்ட நடவடிக்கைகள் மூலமாக அதுக்கு எடுத்து போராடுவினோம். அப்படியான ஒரு ஆள் தான் டாக்டர் அரிச்சுனா. காலத்தோடு ஒட்டி தான் நான் கதைப்பேன். அதுக்காண்டி அவர் செய்கிற எல்லாத்தையும் சரின்னு சொல்ல வரையில்லை, எல்லாரும் தான் பிள்ளை இருக்குது. இப்போ எனக்கு அவருக்கு பிள்ளை சொல்ல தகுதி இல்லைன்னு சொன்னால் எனக்கு டக்குன்னு கோவம் வரும். சும்மா போகிற வாரம் போய் கடிக்கிறதில்ல, பிள்ளை விட்டால் கோவம் வரும். அதையும் சில பேர் பிள்ளைன்றான், அதையும் சில பேர் சொல்கிறானா அவருக்கு அப்படி என்றான். அப்போ அவள் பிள்ளை நடந்தால் தட்டி கேட்குறவனும் கடவுளன்றான். இப்போ பிள்ளை நடக்கே கோவிச்சா ஐயோ இவருக்கு கோவம் வருது, ஆன்மீகம் போதிக்கிறேன்றார். அப்போ இவன் கணக்கும்படி பார்த்தா இப்போ கிருஷ்ணரும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் கொண்டே காட்டியிருக்கலாம் போலடக்கா, அல்லது சுபாஷ் சந்திர போஸும் கொஞ்சம் ஒரு மாதிரி, அல்லது வேறு அநீதியை தட்டி கேட்டாக்களுக்கெல்லாம் ஒரு மாதிரின்னு சொல்லுவாங்க போலடக்கு. இப்போ அர்ஜுனாவுக்கு ஒரு மாதிரின்னு சொல்கிறவங்க, அல்லது நாங்கள் ஏதாவது பிள்ளையை தட்டி கேட்டால் சொல்கிறவங்க, சரி தானே. இப்போ ஆனபடியால் தானும் செய்யான் தள்ளியும் போடான்னு வைக்கல் பற்ற நேய மாதிரி தங்களால் செய்ய முடியாது இன்னொருதான் செய்யக்க அவங்கள ஒரு எரிச்சலாலாம் அப்படி சொல்லினேன். உடனே நீ செய், முடியலைன்னா பேசாமல் எதிர்த்து. ஸோ விட்டா நான் அடிச்சுட்டே போவேன். சில பேர் இருக்கிற மைக் கிடைச்சா வெளுத்து வாங்கினேன், நீங்களும் பாவம் பசி
நிப்பாட்ட போகிறோம், இன்னொரு நாளை சந்திப்போம், என்னென்னு முடிச்சுடுறேன். அப்போ ராமகிருஷ்ணரையும் ஏற்றுக்கொள்ள மனிதர் சரியோ இருக்கேக்க கொஞ்சம் பேர் ஏற்றுக்கொண்டுச்சுனா, ஏனென்றா அந்த ஞானக்கண் உள்ளவைக்கு தான் தெரியும், அவைய பூனக்கண் உள்ளவை தெரியாது. திட்டுவினம் பேசுவினம் என்ற தங்கட எண்ணங்களில் இல்லை. என்ற பிள்ளை, என்ற புருஷன், என்ற பஞ்சாதி, என்ற வீடு, என்ற கார், என்ற என்ன போத்தில் இப்போ சொல்கிற மாதிரி போத்தில் அல்லது ஏதோ உண்டு பட் அதோடையே கட்டி பிடிச்சி கொண்டு இருப்பினம். அது பெருசாக பார்க்குறவனுக்கு மற்றொன்று பிரச்சனையை கேட்குறவனை பார்த்தா ஐயோ ஓகேண்டுவாங்க. பிறகு மண்டை விளங்கியாகும், அப்புறம் அவங்களே கூற அடிப்பாங்களா 50,000 எடுத்து குறைக்க முடியாதுல. நான் இதை நல்ல இல்லை ரெண்டா என்னென்று கேட்குறது. அப்போ அப்படித்தான் என்னென்று கேட்டால் அவை தான் நீங்கள் யோசிக்கணும். ஐயோ ஓகேண்டு, ஐயோ ஓகே, அதாவது நான் எந்த பஞ்சாதி தான் நான் வச்சுக்கோள் கொடுக்காத, எந்த புருஷன் தான் வச்சுக்கொள் கொடுத்துடாது, அதான் பிரச்சனை மாறி கொடுக்குறதுலானே வச்சுக்கொள்ளுங்கோ, எந்த பிள்ளை அதையும் வச்சுக்கொள்ளுங்கோ. மற்றவனையும் யோசியும் கூடாப்பா. மற்றவனுக்கு ஒரு பிரச்சனை வந்தால் கேளுங்க, அல்லது கேட்க முடியலையா உங்களோட குடும்பத்தோடையே கட்டி பிடிச்சோன்னு இருக்காங்க. அது அந்த எண்ணம் ஏன்னு கேட்டால் உங்களோட சைத்தன்யம் லோ லெவலில் இருக்குது. அதாவது குண்டலினி நல்லா கீழே இருக்குது, மூலாதாரத்தில் இருக்குது. மூலாதார சக்கத்தில் இருந்து ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் தான் தண்ட குடும்பம் சாப்பாடு, குடும்பம் 3 நேரம் சாப்பாடு 2 நேரம் பாத்ரூம், அதை தவிர வேறு ஒன்றும் தெரியாது. மற்றவன் அதை கதைச்சா அவன் பைத்தியாரனை தான் தெரியும், அது அவங்களோட பிள்ளை இல்லை. அப்போ குண்டலினி ரைஸ் பண்ணணும், சரிதானே? மூலாதார சக்கரத்தில் மாற்றம் பெற வேணும். அப்போ அவைக்கு இப்படித்தான் இருக்கும். அதே மாதிரி இப்போ மூலாச்சக்கரம் இதாண்டு வந்துட்டு இங்கே போனவனு பார்த்தா அப்போ இப்படி சக்கரங்கள் இங்கே நல்ல லெவலில் இருந்து ராமேஸ்வரம் மாதிரி ஆக்களை பார்த்தா இவங்கள இப்படி ஏட்டுக்கல்வி கிளைகிறாங்க, இப்படி பொம்பளை கிளைகிறாங்க, இது இந்த குடி வகைகளை கிளைகிறாங்கன்னு சொல்லி அவைக்கு இருக்கும். இப்போ எங்களுக்கு ஓரளவு மனுஷர் மாதிரி நோமலாக இருந்தால் கணக்காக இருந்தேன்டா அப்படியான நாங்கள் இருந்துட்டோம்டா சோழியில் நினைக்கிறேன். நல்ல அங்கே போயிட்டு வந்து இதை விளங்கினா சரி. குடும்பம் வேணும், கார் வீடு வேணும்டா, ஹெலிகாப்டரும் வச்சிருக்கலாம், பிரச்சனை இல்லை. அவசரத்து போல் தான் டிராஃபிக் இல்லாமல் பிள்ளைகள் எல்லாம் சந்தோஷம். அதே நேரம் நீ நல்லா வளர்ச்சி அடைஞ்சாண்டா வாடின வயிறு தண்ணியை விடு, வாடின வயிறு தண்ணியை விட கஷ்டப்படணும் உதவி செய், அநீதி நடந்தால் தட்டிக்கலன்றான் நான் மனுஷன் என்று சொன்னான். இல்லையென்று சொன்னால் முடியாட்டிலும் பிரச்சனை இல்லை, தட்டி கேட்குறோன்னா குழப்பாதைங்க. இன்றைக்கு ஊடக உளவியல் யுத்தம் நடக்குது நல்லது செய்கிறவனுக்கு எதிராக. அதுக்கு எதிராக நீங்கள் நல்லா நினைக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் ஊடக உளவியல் யுத்தத்துக்கு நீங்களும் கொடுக்க வேணும். நீங்கள் அந்த எதிர்கருத்து சொல்கிறதுக்கு ஒவ்வொருவரும் ஆன்லைனில் கதைக்க வேணும், சரியானது இல்லை, சரிதானே? கடைசியாக வருவோம். அப்போ இது எல்லாத்தையும் அறிஞ்சுதான் ஓஷோ ஞானி அவர்கள் வடிவாக சொன்னார், இந்த உலகம் ஒரு மகான் யோகி அவதார புருஷரை ஏற்றுக்கொள்ளாது. ஓகே வந்துட்டு தான் ரைட். ஸோ மகான் யோகிகளை ஏற்றுக்கொள்ளாது. அது ரெண்டாவைக்கு அந்த ஞானம் இல்லை, ஞானக்கண் இல்லை, பூனக்கண் இருக்கக்கூடியால் ஏற்றுக்கொள்ள அவையே பேசலாம். 5ஆம் படியனுக்கு 10ஆம் கணக்கு சொன்னால் அவனுக்கு விளங்காது. அவனுக்கு 5ஆம் படியனுக்கு 10ஆம் கணக்கு படிப்பிக்கிற வாத்தியார் தான் பிள்ளைங்களை. அப்போ சாதாரண மக்கள் இப்படி வரணுமென்று எதிர்பார்க்கறதுக்கு நாகாச்சா நாங்கள்லாம் மூட. அப்போ அவைகளுக்கு அது என்ன தேவை? அப்போ 5ஆம் கணக்கு 6ஆம் படிப்பிச்சு 7ஆம் படிப்பிச்சு 10ஆம் சொன்னால் கேட்போம். அப்போ அது மாதிரி நீங்களும் படிப்படி ஆன்மீகத்தில் வளர்க்க நீங்களும் நிலைக்கு வருவீங்க மற்றவை மாதிரி. ஆனால் இப்போவே இருந்தோண்டு அதுக்காண்டி 10ஆம் கணக்கை நீங்கள் பிள்ளைன்னு சொல்ல 10ஆம் கணக்கை பிள்ளைன்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி தான் என்னென்னு சொல்கிறோன்னா நீங்கள் உங்களோட லெவலில் இருந்து கொண்டு உங்களால் மற்றவன் செய்கிற அநீதியை தட்டி கேட்க முடிய கெப்பாசிட்டி இல்லைன்னா பேசாமல் இருக்கணும். பொம்பளை பிள்ளைகள் அப்படியே இருக்கும், நல்லா சப்போர்ட் பண்ணும். இந்த பொடி பிள்ளைகள்லாம் தங்களை விட மற்றவனை பேர் போடுற நெரிச்சல்ல ஒருத்தர் கேட்குறார் நீங்களும் வீடியோ வாண்டு, நீயும் பா வீடியோக்கு நான் வேணா வாண்டு தானே, நீ வீடியோக்கு வா ஆடியோக்கு வா எல்லாத்துக்கும் வா, உன்னையார் வர வேணா வாண்டது. இப்போ எங்களை தெரிஞ்சதை நாங்கள் ஆடியோவிலையும் சொல்லுவோம், வீடியோவிலையும் சொல்லுவோம், ஆடியோ அண்ட் வீடியோவில் சொல்லுவோம். அது எங்களோட விருப்பம். உன்னாலே இல்லாட்டி நீ வந்துடுச்சு அப்பா உங்களோட டயலாக். அப்போ அது மாதிரி 6ஆம் வகுப்பில் நீங்கள் 10ஆம் கணக்கை பார்த்துட்டு கணக்கு பிள்ளைண்டாங்க, உங்களுக்கு அது விளங்கலைன்னு இருங்க. அது மாதிரி உங்களால் அநீதியை தட்டி கேட்கலண்டா எங்களால் முடியலைன்னு ஒத்துக்கொள்ளுங்க. தட்டி கேட்குறோன்னு பைத்தியம் பண்ணுறது 6ஆம் படியன் 10ஆம் கணக்கை பார்த்து கணக்கு பிள்ளைண்டுவான் போல், சரிதானே? ஓகே ஃபைனலாக ஓஷோ அவர்கள் சொல்லிட்டார். ஓஷோவுக்கு வருவோம். ஓஷோ ஞானி சொல்லிட்டார், இந்த உலகம் அவதார புருஷர்களை ஏற்றுக்கொள்ளாது, ஞானிகளை ஏற்றுக்கொள்ளாது, கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாது. ஆனால் ஸோ ஞானிகள் யோகிகளை ஏற்றுக்கொள்ளாது, உயிரோட இருக்கைக்க இறந்தா பிறகு ஏற்றுக்கொள்ளும், அதுக்கும் 300 வருஷத்துக்கு பிறகு ஏற்றுக்கொள்ளும், அதுக்கு பிறகு சிலை வைக்க மாட்டோம். பாருங்கள் டாக்டர் அம்பேத்கருக்கு இவ்வளோ வாழ்த்து பிறகு சிலை வச்சுக்கிறாங்க, இருக்கைக்க சிலை ஏற்றுக்கொள்ளல. ஓஷோ ஞானியும் அப்படி தான், இருக்கைக்க நஞ்சை வச்சு கொண்டுட்டு இப்போ சிலை வச்சுருக்கிறாங்க, கும்பிட்றாங்க. ஜீசஸ் கிரைஸ்ட்டை கொண்டு சிறுவையில் அரைஞ்சி போட்டு இப்போ உலகம் முழுக்க கோயில் கட்டியிருக்கிறாங்க. கிருஷ்ணரை இடையன்னு சொன்னாங்க, இப்போ எல்லாரும் கிருஷ்ணர்கிட்ட கீதை படிக்கிறாங்க நிறைய பேர். இப்போ உயிரோட இருக்கையில் மனுஷனுக்கு ஞானிகளையும் தேவையில்லை, கடவுளையும் தேவையில்லை. ஆனால் கடவுளை தேவை, செத்த கடவுள் தேவை. இப்போ மனுஷனுக்கு செத்த கடவுள் தேவை. இப்போ கிருஷ்ணர் இருக்க கும்பிட இல்லை, ஆனால் செத்த அப்புறம் கும்பிடணும். அப்போ கடவுள் தேவை, ஆனால் உயிரோடு இருக்கப்படாது.
ரத்தம் சதயமாக கடவுள் மேலே நீங்கள் போயிட்டாங்க பார்த்து கொண்டு வந்த கடவுள் இருப்பீர்கள் நீங்கள் சொல்லிவிடாங்க கடவுள் என்ன உங்களுக்கு கடந்திருக்கான கடவுள். நீங்கள் ஒவ்வொருவரும் கிருஷ்ணர்கள் ஆகலாம், பெண்கள் ஒவ்வொருத்தரும் ராதைகள் ஆகலாம், அல்லது கோபியர்கள் ஆகலாம், அல்லது மகாலட்சுமி ஆகலாம். அது தெரியுமா உங்களுக்கு? அது யாரும் சொல்லி தந்திருக்கிறோமா? நீங்கள் ஒவ்வொருத்தருமே வந்து உங்களோட கடவுளாக ஆகலாம். இப்போ நீங்கள் கிரைஸ்டை கும்பிடுறீங்கன்னு சொன்னால் அந்த கிரைஸ்டையே நீங்கள் நினைச்சு கொண்டு வந்தீங்கன்னா அவர் உங்களோட இதயத்துக்கு வந்துடுவார். இப்போ அந்த கிரைஸ்டையே நினைச்சு கொண்டு வந்தீங்கன்னா அவர் இதயத்துக்குள்ளே வந்துட்டாருன்னா அவர் உங்களை வயலை நடத்துவார். அப்போ நீங்களும் கிட்டத்தட்ட அவருக்கு சமம், அவராக முடியாது கைட் பண்ணுவார். அதே மாதிரி இப்போ புத்த பகவானையே கும்பிடுறீங்கன்னா அவர் இதயத்துக்கு வந்துடுவார், வந்து உங்களை கைட் பண்ணுவார். அதே மாதிரி கிருஷ்ணரை கும்பிடணுண்டா கிருஷ்ணர் உங்களை வந்து கைட் பண்ணுவார், அல்லது கல்கியை பிடிக்கும்டா கல்கி உங்களை வந்து கைட் பண்ணுவார். அப்போ நீங்கள் யாரை பிடிக்குமோ அந்த இறைவனை உங்களுக்குள்ளே கொண்டுடலாம். அதே மாதிரி மகாலட்சியம் இருக்குமெண்டா மகாலட்சியை கொண்டுடலாம். இப்போ ஆண்கள் கிருஷ்ணரை நினைக்கலாம், அல்லது இந்த கடவுளை நினைக்கலாம். பெண்கள் மகாலட்சுமியை நினைக்கலாம், துர்க்கியை நினைக்கலாம், சரஸ்வதியை நினைக்கலாம், அல்லது மூன்றும் சேர்ந்து அனகலட்சுமியை கூட நினைக்கலாம். அதே மாதிரி அன்னை மேரி மாதா கூட நினைக்கலாம். சரி தானே, கிறிஸ்டியன் நினைக்கலாம், இல்லை மற்றவன் நினைக்கலாம். அதே மாதிரி ஆண்கள் பிரம்மா விஷ்ணு ஒருத்தனை சேர்ந்த வடிவம் தத்தாத்திரேயரை கூட நினைக்கலாம், கல்கியை நினைக்கலாம், சிரடி பாபான்னு நினைக்கலாம். யாரை ஒன்றால் நீங்கள் நினைக்கலாம். அந்த சைத்தன்யம் உங்களுக்கு வேறு சொல்லி கேட்கலாம், இதயத்துக்கு அது இறங்கலாம், அது ஒர்க் பண்ணும். இன்னும் மற்றவைகளுக்கு கொஞ்சம் தெரியும் அந்த ப்ரோசஸ்களை போகிற வைக்கி அந்த சைத்தன்யம் உங்களுக்கு டவுன்லோடும் ஆகலாம். அதாவது அது உள்ளே இறங்கி உங்களை வேறு வெளிப்படும். அப்போ அவர்கள்ட்ட அதே குணாதிசயங்கள் வரும். ஒரு உதாரணத்துக்கு ரமண மகர்ஷியின் சைத்தன்யம் உள்ளே வந்துட்டு அப்படியே இருக்கு. அப்போ வந்துட்டு அவர் கொஞ்சம் அப்படி லைட்டாக அப்படி இப்படி நடக்க வரண்டா அப்படி வந்துடும். இப்போ உங்களுக்கு கிருஷ்ண சைத்தன்யம் வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் டக்காண்டா அவரை மாதிரி முடியல் இதண்டு கொண்டு ஆபரணங்கள் போட்டு கொண்டு பட்ட பீதாம்பரங்களெல்லாம் விரும்ப தொடங்கிடுவீங்க. சரியோ, புத்த பகவான் நல்லா விரும்பிட்டீங்கன்னா அவரை மாதிரி சைலண்டாக அப்படி போய் இப்படி இருந்துருவீங்க. அதே மாதிரி தான் சேம் விவேகானந்தன் நினச்சிங்கன்னா அப்படி வந்துடுவீங்க. ராமகிருஷ்ணர் நினச்சிட்டிங்கன்னு சொன்னால் அவருக்கு வந்துட்டாருன்னா ஸோ ராமகிருஷ்ண பரமஹம்சன் ஆச்சிங்கன்னா பக்தி மார்க்கத்தில் போயிடுங்க. அப்போ எந்தெந்த தெய்வத்தை நீங்கள் நினைக்கிறீங்களோ அவர்கள் இதயத்துக்கு வந்துட்டால் அந்த தன்மைகள் வந்துடும், குவாலிட்டிஸ் வந்துடும்னு சொல்லிட்டு எந்த தெய்வம் வேணுமோ அதை நீங்கள் இன்வோக் பண்ணலாம் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லிட்டு. லேக் ஆஃப் லவ் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் சஃபரிங். எங்கள் மீது எங்களுக்கு லவ் குறைஞ்சது தான், எங்கள் மீது எங்களுக்கு அன்பு குறைஞ்சதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்லிட்டு மனிதனுக்கு லிவிங் கோட் விருப்பம் இல்லை, டெத் கோட் தான் விருப்பம். ஜீசஸ் கிரைஸ்ட் இது கேட்க சிலுவையில் இறங்கினா பிறகு இப்போ பாவ மன்னிப்பு தேடி பைபிள் படிக்கணும், பாதிரியாராக போயிருக்கணும், சிஸ்டராக போயிருக்கணும், இல்லை உண்மையாக பிடிச்சவையும் இப்போ ஃபாதர் சிஸ்டராக இருக்கணும், கலந்திருப்பினோன்னு. இப்போ அந்த காலத்தில் ஜீசஸ் கிரைஸ்டோட இருந்தவர்களும் கூடி இப்போ வந்து அதை விளங்கி ஃபாதிரியாராக இருக்கலாம். அந்த காலத்தில் அவருக்கு எதிராக இருந்தவர்கள் கூடி இப்போ வந்து ஃபாதிரியாராகவும் கிறிஸ்டியனாகவும் இருந்து பைபிள் படிக்கலாம். எப்படி கிருஷ்ணர் கேட்க அவருக்கு உடந்தையாக இருந்தவர்கள் கோபியர்கள் கூடி ஹரே ராமா ஹரே கிருஷ்ண இப்போ பாடலாம். அதே நேரம் அவருக்கு எதிராக இருந்தவர்களும் கூடி இப்போ வந்து கீதை படிக்கலாம். சரிதானே? அதில் அதே மாதிரி சீரடி பாபா இருக்கேக்க அவருக்கு உடந்தையாக இருந்தவர்களும் கூடி இப்போ வந்து ஒரு கோயிலெல்லாம் கட்டலாம், எதிர்த்தவர் கூடி பாவம் மன்னிப்பு பிராச்சித்தவங்க கட்டி இப்போ வந்து அவரை வழிபடலாம். இது இறைவன் தன்மை அப்படி தான். இப்போ கிறிஸ்டியானிட்டியில் ஒரு பியூட்டி என்னன்னு சொன்னால் இங்கே உயிரோட இருக்கேக்கே பாவ மன்னிப்பு கேட்குது. ஆனால் அதுக்காண்டி செய்கிற கோயிலெல்லாம் நீ எல்லாம் செய்து போட்டு மன்னிப்புக்கு வரைக்கும் கொண்டு அது எனக்கு தெரியாது. உணர்ந்துட்டாருண்டா தப்பு உணர்ந்தாலே பாவ மன்னிப்பு தான். ஆனால் ஹிந்துசியத்தில் பாவ மன்னிப்பு வந்த பிறகு அங்கே இருக்குது. அங்கே போன பிறகு தங்களோட பாவம் செஞ்சிட்டோம் பிராச்சித்தங்க கேட்கல. சில பேர் வந்து இப்போ கிருஷ்ணரை பேசினாக்கள் எல்லாம் சரி நான் வந்து ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா பாட போகிறோன்னு கேட்டிருக்கலாம். இடையன்னு சொன்னவர்கள் இப்படி சொல்லிட்டு என்ன கடவுள் கேட்க தெரியான்னு. அப்போ நான் என்ன இப்போ ஃபைனலாக சொல்லுவேன், அது மாதிரி கடவுள் உண்மையாக பூமிக்கு வரைக்குள்ள கடவுள் தாண்ட அறிகிற ஞானம் உங்களுக்கு வேணும். இந்த ஞான கண் இருக்க வேணும். சாதாரண கண்ணுக்கு தெரியாது. என்னென்னு சொன்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தா அப்புறம் கடவுள்கிட்ட எல்லாரும் கடவுள்னு தெரிஞ்சுட்டா இருக்க நிற்க விடாது. நம்ம போய் அறியணும் கொடுத்துட்ருப்பீங்க. அப்போ ஒரு குறிப்பிட்ட பேருக்கு தான் அதுவும் ஒரு சித்தாந்தம் தான். அப்போ 5 பேர் தான் பஞ்சபாண்டவர் தான் கிருஷ்ணர் கடவுள்னு தெரிஞ்சது. அதே மாதிரி ஜீசஸ் கிரைஸ்ட் கடவுள்னு அவரோட தெரிந்தவை தான் தெரிஞ்சது. அதே மாதிரி சீரடி பாபா கடவுள்னு சொல்லி ஒரு கூட்டத்து தான் தெரிஞ்சது. அதே மாதிரி தான் ராமகிருஷ்ணன் கடவுள்னு விவேகானந்தருக்கும் கொஞ்சம் பேருக்கும் தான் தெரிஞ்சது கடவுள்கள். ஆனால் நான் இது இப்போ கலியுகத்தில் நான் இப்போ கலியுகத்தில் உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு சொன்னால் கலியுகம்ன்றது பெரிய கொள்ளாத ஒரு யுகம். தர்மம் பயங்கரமாக அழிஞ்சு கொண்டு போகிறது. அப்போ தர்மத்தில் நிலநாட்டுன்றது சாதாரண விஷயம் இல்லை. அப்போ ஆன்மீகத்தில் நல்ல சிந்தனை உள்ளவர்கள் ஒன்று சமயத்தை விடுங்க. சமயத்தில் நல்லா வளர்ந்தீங்கன்னா ஆன்மீகத்தில் வளரலாம். உங்களோட ஒவ்வொருத்தட்ட சமயத்தை வளர்ப்பதன் மூலம் ஆன்மீக வளர்ச்சியை தான் நாங்கள் சொல்கிறோம். ஒவ்வொரு இலங்கையை வளர்ப்பதன் மூலம் ஒவ்வொருத்த மாவட்டத்தை வளர்க்குறோன்னு சொல்லுவோம் போல் இது வந்து ஒவ்வொருத்த சமயத்தை வளர்ப்பதன் மூலம் ஆன்மீகத்தை வளர்க்குறது. இலங்கைன்னு சொன்னால் இலங்கை ஆன்மீகத்தை வளர்க்குறது. அப்படி ஒவ்வொரு நாடும் தங்களோட ஆன்மீகத்தை வளர்த்தா உலகத்தை வளர்க்குறது. அப்போ அடிப்படையில் சமய வளர்ச்சி கட்டாயம் தேவை. அது மாதிரி ஒரு அப்போ ஆன்மீக வளர்ச்சியும் தேவை, நாட்டு வளர்ச்சியும் தேவை. நாடு நல்லா ஆன்மீகத்தில் நல்லா வளர்ந்தால் அந்த நாடு நல்லா வளரும். அப்போ ஒவ்வொரு தடவை நீங்கள் ஆன்மீகத்தில் வளரணும். ஆன்மீகத்தில் வளரக உங்களோட சமயத்தில் நீங்கள் வளர வேணும்.
சரி தானே. இப்போ கிறிஸ்டியன்டா ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகணும், முஸ்லீம்காண்டா 5 வேலையாகவே தொழுவினோம், அது நாங்கள் சொல்ல தேவையில்லை. கிறிஸ்டியன்ஸும் சர்ச்சுக்கு போயினோம். எங்களுடைய ஆக்கள் தான் விடுப்பு பார்க்க போய் அவள் என்ன சீலை காட்டினவள் அவன் யாரோட போனாண்டு கேட்குறது அதெல்லாம் குறைச்சி கொண்டு போய் கும்பிட பாருங்க எங்களோட ஹிந்துஸ். இப்போ எனக்கு சின்ன கேட்க என்ன கேட்டால் ஒரு சமயம் இல்லை மனித சமூகம்னு சொன்ன ஆள் தான் 7 வயதில் அப்படித்தான் ஒரு எண்ணம் வந்தது. இப்போ என்ன பெத்த அம்மா அப்பா சுத்தம் இருக்கிறவ எல்லாரும் ஹிந்து வந்தபடியாக நான் ஹிந்துவாக தானே இருக்கணும். நான் திடீரெண்டு இன்னொரு சமயமாக முடியாது, இந்த சமயமாக அதை ஏற்றுக்கொள்ள வேணும். அப்போ ஆனால் எந்த சமயத்தையும் அரவணைச்சு போகிறதா இந்து சமயம், அதை வச்சு சண்டை பிடிக்கிறது இல்லை. இன்றைய நாட்டில் அதுதான் பிரச்சனையாக. சரி தானே. இன்னொருத்தர் பிரச்சனைக்கு வந்தாலும் விலத்தி போவோம், 2 கை தட்டினா தான் சத்தம். இப்படி ஒரு கை வந்து தட்டிப்பா சத்தம் இல்லை. இதுதான் குடும்ப பிரச்சனையில். இப்போ பஞ்சாது சொல்லுவா புருஷன்லாம் பிள்ளையாண்டு, புருஷன் சொல்லுவார் பஞ்சாதெல்லாம் பிள்ளையாண்டு, 2 பேர்லேயும் பிள்ளை இருக்கும். அதை விளங்கணும் முதல்ல. அப்போ நிறைய பிரச்சனை தீர்வு வரும். ஃபைனலாக என்ன சொல்கிறோன்னா, மனிதனுக்கு கடவுள் உயிரோடு இருக்க, மனிதனுக்கு கடவுள் உயிரோடு இருக்க பிடிக்காது, ஆனால் செத்தாப்புறம் கும்பிடுவார். அதை தான் சொல்கிறது மேன் நீட் டெத் காட் இங்கிலீஷில். மேன் நீட் டெத் காட். மேன் நீட் அ காட், பட் தட் ஷுட் பி அ டெத் காட், நாட் லிவிங் காட். அதுக்கு தான் உதாரணம் கிருஷ்ணர் கேட்க அடையாண்டாங்க, செத்தாப்புறம் கும்பிட்டாங்க. ஈஸ்வர் கேட்க சிலுவையில் அரைஞ்சாங்க, செத்தாப்புறம் பைபிள் படிக்கிறாங்க, சர்ச்சுக்கு போகிறாங்க. ராமேஸ்வரர் கேட்க விசிறண்டாங்க, இப்போ செத்தாப்புறம் உலகம் முழுக்க ராமேஸ்வர மிஷன் இருக்குது. சரிதானே. ஓசோ கேட்க விசிற, இப்போ ஓசோ கேட்க அவருக்கும் சமூகம் என்ன செஞ்சிச்சுது, அவரையும் விசிறண்டு பட்டம் கட்டி அவருக்கு நஞ்சு மச்சும் கொண்டுட்டாங்க. நல்ல உயர்ந்த சித்தாந்தங்களை சொன்னபடியால் அவர் செஞ்ச சித்தாந்தங்கள் இப்போ அமெரிக்காவில் செய்திருந்தாருன்னா ஏற்றுக்கொண்டிருப்பார்கள். சில வகையான மெடிடேஷன்கள் அது அமெரிக்காவிலேயே சிலர் ஏற்றுக்கொள்ளணும் தெரியாது பப்ளிக்கில். அதை அறிமுகப்படுத்தின ஆயாக்கும் கலாச்சாரத்துக்கு பிள்ளைன்னு சொல்லி அந்த பெரிய ஞானியையும் நஞ்சை வச்சு கொண்டுட்டாங்க. அவர் தான் சொன்னவங்க ஒரு ஞானி தோன்றைக்கு அவரை பற்றி விளங்காது, இருக்கைக்கு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. 300 வருஷத்துக்கு பிறகு அவர் சிலை வைப்பாங்களாண்டா. அதான் நடந்தது கிருஷ்ணருக்கு கண்டாலும் சரி, கிரைஸ்ட்டு கண்டாலும். இப்போ லோஜிக்கு அவங்களோட சரி கண்ணனே இப்போ என்ன தான் சொல்ல வாரீர்கள்? எஸ், ஐ வில் கம் டு த பாயிண்ட். இப்போ என்ன சொல்ல வாரம் என்றால், நீங்கள் இந்த காலத்தில் உங்களோட ஆன்மீகத்தை வளருங்கோ, உங்களோட சமயத்தை வளர்க்குற மூலம் ஆன்மீகத்தை வளருங்கோ, உங்களோட ஞான கண்ணை திறவுங்கோ, தேட்டையை ஓப்பன் பண்ணுங்கோ. அப்போ தான் உங்களுக்கு அந்த காலத்திலேயே பூமியில் அவதார புருஷர்கள் ஞானிகள் யோகிகள் வந்த மாதிரி இந்த காலத்தில் எங்கேயாவது இருப்பார்கள், அல்லது நீங்கள் அதை திறந்தால் இனி வருவார்கள். அப்போ அந்த ஞானிகள் யோகிகளோட டீச்சிங்ஸுகளை நீங்கள் கேட்பீங்கள், படிப்பீங்கள், சமுதாயத்துக்கு உதவுவீங்கள். சரிதானே. சமுதாயத்துக்கு உதவுறோன்னு சொன்னால் முதல்ல எங்கட குடும்பத்துக்கு உதவணும். கணவன் மனைவிக்கு உதவணும், மனைவி கணவனுக்கு உதவணும், பிள்ளைகள் தகப்பனுக்கு உதவணும். அதே நேரம் கணவனுக்கு மனைவி கடவுள், மனைவிக்கு கணவன் கடவுள், கணவன் மனைவிக்கு பிள்ளைகள் கடவுள், பிள்ளைகளுக்கு அப்பா அம்மா கடவுள், அவன் அப்பா அம்மாவுக்கு அவன் அப்பா அம்மா கடவுள். செத்துருந்தாங்கன்னா இறந்தவர்களை கடவுளாக நினச்சி தோசம் கொடுங்க, கும்பிடுங்க, அவ்வளோதான். இப்படி செஞ்சு கொண்டு இருந்தால் பெருசாக கோயிலுக்கு போகணும் இல்லை. அதுக்காண்டி இதை சொல்லி போட்டு கோயிலுக்கு போகணும்னா சர்ச்சு போகணும்னா இப்போ இதை செஞ்சாலே நிறைய பிரச்சனை தீர்ந்துடும். சரிதானே. சில நிறைய பேர் வரையும் உயர்ந்த சிந்தனைகளை சொல்லி கொண்டு வாரது வியாபாரத்துக்கு. அதாவது நாங்கள் அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் மாத்திரம்னு சொல்கிறது. ஆனால் ஆழமாக பார்த்தா அவை வியாபாரம் தான். அது வடிவாக தெரியும் என்னென்னு கேட்டால் இப்போ யாழ்ப்பாணம் இருளப்புகளுக்கு குரல் கொடுக்கல. இப்போ ஆனால் இங்கே ரஷ்யா உக்ரைனுக்கெல்லாம் குரல் கொடுப்பேன். ஏன்டா அது உலகம் முழுக்க பார்க்குது. அதன் மூலம் தாங்கள் ஃபேமஸ் அடைகிறது. தாங்கள் அங்கே ஒரு இதை செய்கிறோமா அங்கே மாறுதான்னு சொல்லிட்டு இலங்கை மக்கள்கிட்டே இலங்கையிலே காசு வாங்கினோமா, இலங்கை மக்கள் வெளிநாடுகள்லேருந்து அங்கேயும் காசு வாங்கினோமா. இலங்கையில் இப்படி ஆஸ்பத்திரியில் உயிரிழப்பு இருக்குண்டா அதுக்கு தீட்சைகள் இல்லை, அல்லது பிரார்த்தனைகளுக்கோ தெரியாது. ஆனால் உக்ரைன் ரஷ்யாவில் சமாதானம் வேண்டி எல்லாம் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. முதல் ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறான்னா நீ நல்ல ஸ்டேட்டில் இருக்க மாட்டாப்பா. இதைத்தான் விவேகானந்தர் ஒருக்கா ராமேஸ்வர் சொல்கிறார். வரவுக்கு முன் சில பாண்டு ஒருக்கா தீட்சை கொடுத்துட்டு விட்டுட்டார். காலை எடுத்து நெஞ்சில் வச்சு தீட்சை கொடுக்குறேன். அப்போ உலகம் சுற்றுதுன்றார் அவர். அப்போ கொஞ்சம் ஒரு குடும்பம் இருக்குண்டா எந்த அவருக்கு ஒரு நல்ல ஸ்டேட்டை கொடுத்து விட்டோன்னே ஒரு அளவு கொடுத்தோடனே அவர் போய் மேலே சீடர்களுக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொண்டு இருக்கிறார். அப்போ கூப்பிட்றேன் கிடையாது வரவுக்கு முன் சிலவா இப்போவே உன்னோட்ட 50,000 தான் இருக்குது, நீ 60,000 கொடுக்க தெரிகிறான், நீ 1 கோடியை சேர்த்து போட்டு குடன்ற. அதாவது அந்த ஆன்மீகத்தை ஒரு அளவாக சொல்கிறேன். என்ற பணத்தில் சொன்னால் தான் விளங்கும். அது மாதிரி இன்றைக்கும் சில பேர் தாங்கள் உயர்ந்த ஸ்டேட்டில் இருக்கணும்னு கேட்டால் பார்த்தா மனசுக்கு அடிக்கிறார் தான் ஹையர் ஸ்டேட்ன்ற, முன்விட்டு கல்லால் இருக்கிறார் அவர் ஹையர் ஸ்டேட்ன்ற. சில பேர் சில ப்ரோக்ராமுக்கு போயிருக்கணும், காணியை விற்று இந்திய காசு 40,000க்கு எல்லாம் முக்தி அடைய போகிறோம் ரோட்டில் நின்று புருஷன் 5,000 கல்லால் எறிவடினா. ஸோ அங்கட இது நேரம் நடந்த ஒரு குடும்பம். அங்கே ஒரு இன்ன இடம்னு சொல்லல 40 நாள் வகுப்பு கிட்டத்தட்ட இந்திய காசு 40,000 ரூபா. அதாவது உங்களை உயர்ந்த நிலையை கொண்டு போய் ஸ்டேட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம் என்று சொல்லுவீங்கன்னா அப்போ பார்த்தா என்ன ஸ்டேட் ட்ரான்ஸ்ஃபர் மனுஷியும் பஞ்சாதையும் கல் தான் ட்ரான்ஸ்ஃபரிங் நடக்குது அடிப்படினம். அப்போ அந்த 40,000 நட்டம். அது ஒரு 400 பேருக்கு அன்னதானம் கொடுத்துருந்தாலும் புண்ணியம் வந்திருக்கும். அதன் மூலம் உனக்கு ஸ்டேட் வந்திருக்கு. இப்போ
அப்போ இன்றைக்கு நீங்கள் தான் ஏமாத்துறாங்கன்னு அவங்கள பேசக்கூடாது, ஏமாறக்கூடாதுன்னு சொல்கிறோம். சில பேர் அப்படியான இடங்களுக்கு போய் நல்ல ஸ்டேட்டை வந்தோம். சில பேர் 8ஆம் வகுப்பு கணக்கு பயில், நான் 10ஆம் வகுப்பு கணக்கு படிக்கிறேன்னு வலிக்கிடுவான். அப்படித்தான் சில குருமார் இருக்கினம். குருட்டாட்டம் ஆடி படிக்குழியில் மேலே திருமூலர் சொல்லியிருக்காரு, சரியான ஞானம் இல்லாத குரு இன்னொருத்தனை போதிக்கிற ஒரு குருடனுக்கு வழிகாட்டுற மாதிரி. இது நிறைய இந்தியாவில் காசுக்காண்டி நடக்குது. எங்கட இலங்கை மக்கள் ஏமாந்து போவாங்க எங்கள் வீணா. அவைகளுக்கு மாத்திர இருக்கட்டும் மாற்றட்டும், அதையும் நீங்களும் பார்த்தா நீங்களும் கவனமாக இருந்து கொள்ளுங்க. ஆனால் டக்குன்னு கேட்பாங்க நீ யார் சொல்கிறது கண்டு. அதபடியால் எங்கட ஸ்ரீலங்கா மக்கள் வேற வையுவா ப்ளீஸ். உண்மையாக ஹையர் ஸ்டேட்டில் இருந்தாங்கன்னா அவன் சொல்ல மாட்டான் நான் இவ்வளோ ஸ்டேட்டில் இருக்கிறேன், சரியோ? அப்போ அவை ஹையர் ஸ்டேட்டுன்னு நினைக்கிறது. இப்போ அவை ஒரு நாட்டில் இருந்தோம்னா அந்த நாட்டில் உயரமான இடம் இருக்குது தானே. இப்போ எங்களோட இடத்த எடுத்துக்கொண்டா சில உள்ள அண்டியில் இருக்கிற சொல்லலாம் வியா இந்த ஹையர் ஸ்டேட்டுன்னு. ஏன்னா அந்த எஸ்டேட்டான இடம் உயரமாக தானே இருக்குது அண்டியில். அந்த ஹியூமன் கான்சியஸில் ஹையர் ஸ்டேட் இல்லை. உண்மையாக அவனுக்கு ஹியூமன் கான்சியில் ஹையர் ஸ்டேட் வந்துன்னு சொன்னால் அவன் ஜம்முன்னு பேச இருப்பான் ரமண மகரிஷி மாதிரி. அந்த சுத்த வர இடமே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். சரி, அப்போது நீங்களும் அந்த மாதிரி நிலைக்கு போகணும். இப்படி வருது நெட்வொர்க் பிளான் வருது, முடிச்சிடுவேன். பசிக்கும் சில பேருக்கு ஸ்ரீலங்கா ஆக்கணுக்கு. அப்போ நீங்களும் உங்களை வளர்த்துக்கொள்ளுங்கோ, ஆன்மீகத்தில் வளருங்கோ, உங்களையும் வளருங்கோ, குடும்பத்தை வளருங்கோ. முதல் குடும்பத்தை நல்ல குடும்பங்கள் நல்லா ஆயிடுச்சுன்னா கிராமம் நல்லா இருக்கும். கிராமம், நகரம், மாவட்டம், மாகாணம், நாடு நல்லா இருக்கும். அப்போ ஒரு நாட்டின் வளர்ச்சி நல்லா இருந்ததுன்னா உலகம் நல்லா இருக்கும். ஒவ்வொரு நாடும் வளர்ந்தால் அப்போ ஒரு உலகத்தின் வளர்ச்சி ஒரு குடும்ப வளர்ச்சியில் தங்கி இருக்குது. குடும்ப வளர்ச்சிக்கு எதிர்ப்பு இல்லை. ஆனால் எந்த மனைவி, எந்த பிள்ளை, எந்த குஞ்சு கொண்டு மட்டும் இருக்காதேங்கோ. மற்றவையும் உங்களோட குடும்பம் மாதிரி பாருங்கோ. அது லேசில் வராது. அதுக்கு ஆன்மீக வகுப்பு, நல்ல மகான்கள், யோகிகள் இதில் படியுங்கோ. அல்லது உயிரோட அவைகள் இருக்காண்டா அவைகளை கண்டுபிடிங்கோ. அது எப்படி கண்டுபிடிக்கலாம்னா உங்களுக்கு ஞானம் கண் இருந்தால் தான் காணலாம். இது ரெண்டும் சாதாரண கண். இவ்விடத்தில் இருக்குது 3வது கண். அது உங்களுக்கு திறந்துன்னு சொன்னால் நீங்கள் கண்டுபிடிப்பீங்களா யார் சரியா சொல்லினா, யார் பிள்ளைய சொல்லினா, இல்லை யார் சரியா செய்யணும் பிள்ளைய செய்யணும். இது குடும்ப உறவுகளுக்கே இருக்கும். ஈவன் பெண்கள் சமைக்கிறதுல கூடி உங்களுக்கு சரியான கைடன்ஸ் வரும். இவ்வளோ வரைவு போட்டுன்னா இவ்வளோ உப்பு போடுறதாண்டு. சில பேருக்கு இப்போ உண்டோம். அப்போ சில பேருக்கு உப்பு போடுறதே யோசனையாக இருக்கும். பொம்பளைகளுக்கு அன்றைக்கு இவ்வளோ போட்டோன்னு யோசிப்பீங்க. அந்த கவலையே இல்லை. உங்களோட இதயத்துக்குலாம் உங்களோட இஷ்ட தெய்வத்தை வர விளையுங்கோ. இந்த ஞான கண்ணை திறவுங்கோ. அவ்வளோங்கான சமையலுக்கே கடவுள் உதவுவார். உள்ளுக்கு இருந்தால் லோஜி நீ இவ்வளோ போட்டிருக்க இப்போ போடாத. சில பேருக்கு ஞாபகம் இருக்காது முதல் போட்டனானோ இல்லையோண்டு. இப்போ டக்குன்னு போட போய் கடவுள் சொல்லுவார் உள்ளுக்கு இருந்து போட்டு டேப்பு. அப்போ காண ஆண்டு ஒரு யோசனை இருக்குது. எடுத்துலாம் அப்படி பார்க்க தேவையில்லை. மனத்திலே கண்டுபிடிக்கலாம் சமையலில். அப்போ உங்களே கணக்காக உப்பு புள்ளிகள் போடுவீங்க. அப்போ வீட்டில் பிள்ளைகளுக்கு அம்மா நல்லா சமைச்சிட்டான்னு சொல்லும். நீங்கள் மாறிக்கிறீ. இப்போ இந்த மாதிரி சின்ன சமையல் சரியில்லைன்ட்டு புருஷங்காரம் போட்டுட்டு போயிடுவான் அந்த காலத்தில். இப்போ வந்து இந்த புருஷன் சமையல் சரியில்லைன்ட்டு மனுஷி விட்டுட்டு போயிட்டு இன்னொரு கல்யாணம் கட்டிட்டு போயிடுவான். ஸோ அது காலத்தின் மாற்றம். அப்போ என்ன சொல்ல வர்றோன்னா புருஷன் பஞ்சாயத்து சண்டையை சொல்ல வரையில்லை. நீங்கள் கடவுளை வந்து இறக்கி பிடிச்சிட்டீங்க என்றால் சமையலுக்கு கூடி உதவுவார், விளையாட்டுக்கு உதவுவார், படிப்புக்கு எல்லாம் உதவுவார். அப்போ ஆன்மீகத்துக்கு இறங்குங்க. ஆன்மீகத்துக்கு இறங்குண்டா உங்களோட ஒவ்வொரு சமயத்தை வளர்த்து கொண்டு வாங்க. உங்களோட இதயத்தில் உங்களோட சொந்த கடவுளை இறக்கி நல்லாக வழிபடுங்கள். அதே நேரம் உங்களோட இந்த இடத்துல இருக்க 3வது கண்ணை திறக்கிறதுக்கு இறைவனை குருவாக கொள்ளுங்கோ. இல்லை உங்களோட ஒரு குருமாரை தேடுங்கோ. இல்லை ஒரு ஆன்மீக அமைப்புக்கு போங்க. அது எது வேண்டாலும் உங்களை காசு கொடுங்காமல் சேவை செய்கிற அமைப்பில் போய் அதை செய்யுங்கோ. அப்படியே நாங்கள் குறைவு சொந்த கடவுளையே கேளுங்கோன்னு சொல்லிட்டு பிறகு இதிலேருந்து இங்கே சகஸ்டாக்கு அது போகிறது. அந்த குண்டலினி இங்கேருந்து 7 சக்கரங்களில் இங்கே வர்றது தான் நல்ல நிலைக்கு கொண்டு வரும். அதுக்கு முயற்சி எடுங்கோன்னு சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்வோம் அனைவரும் அனைத்து வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஒரே ஒரு சின்ன விண்ணப்பம். நிறைய பேர் ரோட்டில் காணிக்கல சொல்கிறீங்களா நல்லா இருந்தாண்டு. சில பேர் ரோட்டில் காணிக்க கொஞ்சம் பெருத்து போச்சு, டொப்பிக்கை மட்டும் கதையும் கொண்டு சொல்கிறீர்கள். நல்லது, அதுவும் சந்தோஷம்தான். கூடின அளவுக்கு பப்ளிக் கமெண்ட்ஸ்லேயே போட்டிங்கன்னா நல்லது. பாசிட்டிவ் நெகட்டிவ் இல்லை, இல்லைன்னா நல்ல கமெண்ட்ஸ்னாலும் போடுங்க. அதுக்காண்டி சும்மா அந்த விதண்டாவாதம் வேண்டாம். நீரும் வீடியோவில் வாரிடுண்டு எல்லாம் ஒரு கேட்குற நீரும் வீடியோவில் வாரிடுண்டு. இவருக்காண்டி நான் ஆடியோவிலையும் போயிடாது. ஒரு ஏரோப்ளேன் புக் பண்ணி அவர்கிட்ட வீட்டையும் போய் இதை சொல்லிடலாம். அது எத்தனை பேர் பார்க்கினோம். நான் வீடியோலாம் பெறுவேன், தேவைப்பட்டால் ஆடியோவிலையும் பெறுவேன். இல்லை ஓடி ஒரு வீட்டை தேவைன்னாலும் போவேன். அது எந்த விடிப்போம். அவை என்னோட வச்சிருக்கிற உறவை பொறுத்து. அது எப்படி நீங்கள் உங்களோட சொந்த கடவுளோட உறவை வச்சுக்கிறீங்களோ அந்த கடவுள் உங்களுக்கு உதவி செய்யுமோ அது மாதிரி தான் நீங்கள் என்னோட வச்சுக்கிற உதவிக்கு ஏற்ற மாதிரி என்னால் முடிஞ்ச உதவியை நான் உங்களுக்கு செய்வேன். தேவைப்பட்டால் நான் உங்கள்கிட்ட உதவியை வாங்குவேன். அதுக்காண்டி விட்டு ஓடிதாங்க இருந்தாலும் என் கேட்க போதுண்டு. அப்படி ஒன்றும் இல்லை. ஒரே ஒரு உதவி என்னென்னா, யாரெல்லாம் அநீதி செய்யணுமோ உங்களால் முடிஞ்ச யாரெல்லாம் அநீதி செய்யணுமோ அந்த அநீதியை தட்டி கேளுங்கோ. நேராக வந்து கதையுங்கோ. அதுக்கு முடியாட்டி கதைக்கிறவ தட்டி கேட்குற ஊக்கப்படுத்துங்கோ. அதுக்கு முடியாட்டி கும்பிட்டு கேட்குறேன் தயவு செய்து தட்டி கேட்குறவைய இழுத்து கீழே விழுத்தாதேங்கோ, வசப்பாடாதேங்கோ. சரிதானே என்று சொல்லி அரசியல்வாதிகள் ஆன்மீகவாதிகள்கிட்ட ஒரு வேண்டுகோள்.
அர்ச்சுனாவுக்கும் யாழ் ஆஸ்பத்திரி சாவச்சேரி வைத்தியசாலைக்கு நீதியை கொடுங்கோ. அர்ச்சுனாவுக்கு வந்து நல்ல ஒரு போஸ்டிங் கொண்ட கொடுங்கோ, ஒரு மினிஸ்ட்ரி லெவல்லையோ அல்லது ஒரு டிரெக்டரோ எல்லாம் சுகாதாரத்துறை கொடுத்து ஒரு தீர்வை கொடுங்கோ. ஸோ ஆன்மீகவாதிகள் இதில் பற்றி கதைங்க. உயிர்களில் மதிப்பு உங்களுக்கு தான் தெரியுமென்னு நம்புகிறோம். அப்போ நீங்கள் யாழ் ஆஸ்பத்திரியில் நடக்கிற உயிரிழப்புகளை பற்றி உலகளாவிய ஆன்மீக தலைவர்கள் கதைங்கோ. ஸ்டேட்டுகளில் இருக்கிறவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கோ. சரியா, நிச்சயமா சொல்கிறேன். நீங்களே நல்ல ஸ்டேட்டுக்கு வாங்க, அதே போதும் ஒவ்வொரு தரம். நீங்கள் ஒன்றும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கோ. இப்போ என்ன உக்ரைன் ரஷ்யாவில் ஏதோ நடந்தோன்றிருக்கு, நீங்களும் ஏதோ பண்ணாண்டு கேள்வி, அதை பற்றி தெரிஞ்சதை மட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. வேறு என்ன, நன்றி வணக்கம். உங்களோட ஆக்கபூர்வமான கருத்துக்களையும் நாங்கள் டெவலப் பண்ண வேண்டிய